அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆம், உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியதான் தாமதம். அடுத்தென்ன? பல்கலைக்கழக அனுமதி கோரும் தருவாயில் உங்களுக்குரிய Z மதிப்பெண்ணுக்கான பாடத்தேர்வை தெரிவதில் அனைவரும் குழப்பத்தில் இருப்பீர்கள். உங்கள் அனைவரது குழப்பமும் தீர்த்து தகுந்த வழிகாட்டலில் பாடத்தேர்வு, பாட ஒழுங்கு மற்றும் தொழில் வாய்ப்பு பற்றிய அறிவை வழங்கும் முகமாக அண்டர்கிராஜுவேட் அசோசியேஷன் ஆஃப் அக்கரைப்பத்து கொலாபரேட் வித் மெட்ஸ் ஜீனியஸ் வித் அக்ரம் ஆகியோரின் பங்களிப்பில் ஜூம் மற்றும் யூடியூப் லைவின் மூலம் இப்பல்கலைக்கழக பாடத்தேர்வு வழிகாட்டுதல் நடாத்தப்படவிருக்கின்றது. ஆம், இக்கற்கை நெறிக்கான வழிகாட்டலில் முதலில் பௌதீக விஞ்ஞான பிரிவில் பொறியியல் கற்கை நெறிக்கான வழிகாட்டலை வழங்குவதற்காக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் சிஎஸ்சி பிரிவில் கல்வி கற்கும் ஷஃப்னாஸ் அவர்களை அழைக்கிறோம். ஓகே சார். ஓகே. இன்ஜினியரிங்கை பற்றி பார்க்க வந்திருக்கோம். இப்போ இன்ஜினியரிங்கை பற்றி பெருசாக செல்ல தேவையில்லை. என்ன சொன்னால் இப்போ இதில் இருக்கிற அவ்வளோ பேர்லையும் இப்போ இன்ஜினியரிங்னு சொல்ல போல இப்போ இன்ஜினியரிங்கை விட்டுட்டு வேற கோர்ஸுக்கு போகிற சாத்தியங்கள் அவ்வளோவா இருக்க மாட்டா, கடும் குறையா தனிக்கு இன்ஜினியரிங்கை விட்டுட்டு போகிறாங்க. ஏண்டா இப்போ ஒரு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவ இன்ஜினியரிங் எலிஜிபிள்னு சொன்னால் வேற கோர்ஸ் விட்டுட்டு அவ இன்ஜினியரிங் தான் பார்ப்பாங்க. அதால இப்போ உங்களுக்கு இருக்கிற ஜட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் எலிஜிபிள்னு சொன்னால் நீங்கள் கோர்ஸ் நேரத்தோடய ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதாவது இன்ஜினியரிங்கை பற்றி வெரி டீப்பாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகிக்க மாட்டாங்க. கமெண்ட் பர்சன்ட் நிறைய பேர் போடுவானும். இப்போ நான் நார்மலாக சொல்கிறேன். தெரிஞ்சிருக்கும் இன்ஜினியரிங்ங்கிற கோர்ஸ் என்னென்ன யூனிவர்சிட்டியில் கொடுவாடுது, எத்தனை வருஷம், 4 வருஷம். எல்லா யூனிவர்சிட்டிலையும் 4 வருஷம். மொரட்டுவா, பெரா, ஜெயபுர, ருஹுனு, ஜஃப்னா, சவுத் ஈஸ்டர்ன். இதை வளமையா ஆக்கள் ப்ரிஃபர் பண்ற ஓர்டர்னு சொல்லலாம். இந்த ஓர்டர்ல தான் வளமையா ஆக்கள் ப்ரிஃபர் பண்ற. ஆனால் உங்களுக்கு இப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரியோ இல்லாட்டி வேற 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 உங்களுக்கு பிடிச்சல கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கொள்ளலாம். இதுல மெயினா மொரட்டுவையில அதாவது எல்லா இன்ஜினியரிங் என்னென்ன இன்ஜினியரிங் நாம ஸ்ரீலங்காவில் எடுக்கலாமோ இப்போ எல்லா வகையான இன்ஜினியரிங்கும் அங்கே இருக்கும். அங்கே இருக்கி மற்றதுல சிலது ஒன்று கூட குறைய வரலாம். உதாரணத்துக்கு நீங்க பெராவில் எடுத்தீங்கன்னா சிவில் இருக்கும். எல்லா இடத்தையும் சிவில் பெரும்பாலும் இருக்கும். ஆனா இப்ப பெராவில் சிலது இருக்க மாட்டான். ஜெயபுரையில சிலது இருக்க மாட்டா, ரோனுல சிலது இருக்க மாட்டா. அப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க ரோனுக்கு இப்ப நீங்க ஜெயபுரைக்கு சாரி ஸ்லைட் ஷேர் பண்ணலையா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்ல ஜெயபுர உங்களோட ஒரு சர்ச் ஸ்கோருக்கு நீங்கள் ஜெயபுரை போகலாமான்னு சொன்னா அதில் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல எல்லாரும் சிவில் போகணும்னு விரும்ப மாட்டாங்க. சில வேறு வேறு இன்ஜினியரிங் டைப்புக்கு போகணும்னு விரும்புவாங்க. அப்போ அந்த நீங்கள் போக வேண்டிய டைப் ஜெயபுரையில் இல்லாட்டி ருணுவில் தான் இருக்கு, இல்லை ஜஃப்னாவில் தான் இருக்குன்னு சொன்னால் புத்தி என்னன்னு சொன்னால் அந்த ஜெயபுரையை விட்டுட்டு நீங்கள் ஜஃப்னாவை போகிறது. என்னன்னு சொன்னால் இப்போ இன்ஜினியரிங்கிற ஒன்று மட்டுமே நிறைய டைப் இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டைப்பான டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். முதலாவது எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் மொரட்டுவையில் மட்டும்தான் கொடுக்காங்க. இப்போ அது எப்படி இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு அதில் நிறைய டைப் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பயோமெடிக்கல் அப்படி இப்படி நிறைய டைப் இருக்கு. இப்போ எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் மெயினாக இதை பற்றி இருந்துச்சுன்னா எது சம்மந்தம் இருக்குன்னு சர்க்கிட் போர்ட்ஸ், கிளவுட், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரொபோட்டிக்ஸ் அப்படி அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதோட ஸ்பெஷல் செய்யறதுன்னா பயோமெடிக்கல், ப்ரோஸ்தட்டிக் ஆர்ம்ஸ் அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் கடும் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். அதுக்கு அந்த ஆட்டோமேஷன் அந்த மாதிரி அந்த சைட்லையும் போகலாம். நிறைய நல்ல ஒரு வாஸ்டான ஃபீல்ட். ஆனால் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் இது குறைய தொழில் வேலை வாய்ப்பு குறையான நல்ல சம்பளம் வெளிநாட்டில் இருக்கு. ரெண்டாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நல்ல நிறைய டைப்பான ஸ்பெஷல் செய்யலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, நார்மல் சாஃப்ட்வேர், கிளவுட் அப்படி நிறைய வகையான ஒரு வாஸ்டான ஃபீல்ட். ஸ்ரீலங்கா
ஸ்ரீலங்காவிலே நல்ல சம்பளத்துக்கு தொழில் இப்போதைக்கு இருக்கும். அடுத்தது சிவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிலையும் பெரும்பாலான யூனிவர்சிட்டியில் சிவில் இருக்கு. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை பற்றி செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கெமிக்கல் சொன்னா உதாரணத்துக்கு அது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ், அதில் ஃபேக்ட்ரிஸ் அப்படி அந்த மாதிரி விஷயங்கள், அது ஃபார்முலா கிரியேட் பண்ணுறது, இன்க்ரீடியன்ட்ஸ் செக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், அதோட கெமிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான இதுவும் இதில் வரும். இப்போ உங்களுக்கு கேர்ள்ஸ் பொதுவாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இது மொரட்டு வேலை இருக்கு, வேறு வேறு இடத்த இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் விரும்பினீங்கன்னு செக் பண்ணலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இது ரோனுவில் இருக்கு. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோட ஆல்மோஸ்ட் சேமாக தானே இருக்கும். ஆனால் கொஞ்சம் சாஃப்ட்வேர் பார்ட் கொஞ்சம் குறைய இருக்கும், ஹார்ட்வேர் பார்ட் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ரெண்டையும் கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சிபி, அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிபி அப்படி. அந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ல தேவையில்லை. மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது அதாவது ரொபோட்டிக்ஸ்ல இருந்து ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன்ல இருந்து நிறைய நல்ல ஒரு வாஸ்டான ஃபீல்ட். ஸ்ரீலங்காலையும் நல்ல இடம் இருக்கும். கார் கம்பெனி அந்த மாதிரி ஜெர்மன் அப்படி நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு. மெட்டீரியல் இன்ஜினியரிங் சொன்னால் இப்போ நார்மல் இப்போ இன்ஜினியரிங்கை பற்றி பெருசாக செல்ல விரும்பலை. உங்களுக்கு இப்போ நான் நேரத்தோட சொன்ன மாதிரி தானே, இன்ஜினியரிங் விரும்புகிறாக்கள் நேரத்தோட என்ன ஃபீல்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீர்கள். உங்களோட இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஃபர்தராக நீங்கள் பார்த்துட்டு அது எந்த யூனிவர்சிட்டியில் கொடுக்காங்க அந்த டிகிரி சொல்லி பார்த்து உங்களோட யூனிவர்சிட்டி இது பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். மெட்டீரியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இது நான் கொஞ்சம் சொல்லுறேன். ஏன்னாடா பெரும்பாலான ஆட்கள் இதை பெருசாக எடுக்கிறதில்ல. ஆனால் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கெமிஸ்ட்ரி படிச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். உதாரணத்துக்கு எதுக்கு கரண்ட் நல்ல இது இதில் தடை குறை எதில்ன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஜிசியு அப்படி, அதாவது வெள்ளி செப்பு அந்த மாதிரி மெட்டல்ஸ் குறைய. அப்போ அதே இது நம்ம கரண்ட் கம்பியில கரண்ட் சிபி லைன்ஸ்ல நம்ம அந்த ஏஜிஏயோ சியூஏ போடணும். ஏன்னு சொன்னா அது காஸ்ட் கூட இருக்கும். அப்ப நமக்கு ஒரு மெட்டீரியல் ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவைக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை. உதாரணத்துக்கு கொரோனா இன்னொரு எக்ஸாம்பிள். கொரோனாவில் நமக்கு ஒரு மெட்டீரியல் தேவை, ஒரு ஃபைபர், ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை. அது எப்படி இருக்கணும்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸை உள்ளுக்கு போகக்கூடாத ஒரு மெட்டீரியலாக இருக்கணும். அதோட 2-3 ப்ராப்பர்ட்டி அப்படி இருக்கு. அதே மாதிரி ஒரு இன்சுலேட்டர், ஒரு எப்படி சொல்ல, ஒரு கூலான ஒரு கிளைமேட்ல ஒரு ஃபைபர் தயாரிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்சுலேட்டர், அது எப்படி ஹீட்டை உள்ளுக்கு வச்சு ஹீட்டை வெளியே விடாத மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல் தேவைப்படும். அதுல கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், இருக்கணும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்க அந்த எந்த உங்களுக்கு இருக்கிறதுல இப்ப உதாரணத்துக்கு நேரத்தோட தெரிஞ்சு இவ்வளவு இயற்கையில 100-200 மட்டும்தான் மூலகம் இருக்கு. ஆனா பொலிமர்ஸ் அப்படி அந்த ஒன்று கலந்து ஒன்று செஞ்சதுகள் அப்படின்னு சொல்லி நிறைய 8000க்கு மேல மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ்ல நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறது, மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்கிறது. இப்போ இதற்கெல்லாம் நல்ல சம்பளம் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங். கொஞ்சம் ஆக்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், அதான் கண்டிப்பாக சொல்ல. அடுத்தது மெரைன் இன்ஜினியரிங் கப்பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கப்பல் பயணம் செஞ்சு அது இன்ஜின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதோட நேவிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள். கொஞ்சம் ரிஸ்க் கூடிய தொழில், ஆனால் நல்ல கடும் ஒரு சம்பளம் இருக்கிற தொழில வேர்ல்டுல 1 or 2% இருக்கு. அப்படி நல்ல ரிஸ்க் கூடின இடம் என்ன, நீங்க கப்பல்ல தான் இருக்க வேண்டி வரும். 6 மாசம் நிலத்தை பார்க்க இல்லாத அந்த மாதிரி கட்டங்கள் இருக்கும். அதுக்கண்டு அவ்வளவு ரிஸ்க் இல்லை. ஆனா இப்படி கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் கூட சம்பளமும் நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்க இன்ஜினியரிங் உங்களுக்கு நீங்க எலிஜிபிள்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஃபீல்டை நீங்க போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதுல பிக் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி அது கொடுக்குதுன்னு பார்த்து நீங்க அதுக்கு ஜாயின் பண்ணுவோம். அதோட இதுல இருக்கிற எதுவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ சிவியில் எனக்கு விருப்பம் இல்லை நினைக்கிறேன், செல்ல அவ்வளோத்துலேயும் ஒண்ணுமே
எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேற ஒரு கீழே இருக்கிற ஜென்ரல் கோர்ஸ் ஒன்று நான் விருப்பம் அடிச்சுன்னா நீங்க அதையும் போட்டு போகலாம். இன்ஜினியரிங் வீட்டை செல்லாங்கன்னு சொல்லி விருப்பம் இல்லாத செய்ய தேவையில்ல. அதை நான் சொல்லிக்கிறேன். அவ்வளவும் தான் இந்த இன்ஜினியரிங் மெயின் ஈவனை பற்றினது. எனக்கு இது இவ்வளவு இன்ஜினியரிங் தான் பெரும்பாலும் கொஞ்சம் ஆட்கள் போகிறது. ஆனால் எல்லாம் ஆஹ், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இஎம் நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தா பாப்போம். வெயிட், எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே, ஜென்ரலான டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். நான் இன்ஜினியரிங் மட்டும்தான் நான் இவ்வளத்தை நான் செல்லுவேன், மற்ற செல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இன்ஜினியரிங்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க போல கேட்கலாம். அப்ப நான் மற்ற ஆள் ஆறு பை அடுத்தது இஎம் டிஎம் நினைக்கிறேன். அப்ப அதுல அதுல வர ஆள் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. முடிச்சது மற்ற பிள்ளைகள் மற்ற கோர்ஸை பத்தி சொல்லுங்க. கொமன் கோர்சஸ் முந்தி கொடுத்தா நல்லா. இப்ப அதை விட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்சது பாப்பேன் குரூப்ல. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் mathematical finance, instruction and operation resource and electronic computer science ஆகிய கற்கை நெறிக்கான வழிகாட்டலை வழங்குவதற்காக பேராதெனிய பல்கலைக்கழகத்தில் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ஆபரேஷன் ரிசர்ச் பிரிவில் கற்கும் இல்ஹாம் அவர்களை அழைக்கிறோம். ஓகே சுதேஷ் வழங்குது. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டா? ஆமாம், கிளியர். ஓகே ஓகே. இப்போ நாம வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற இன்ஜினியரிங் தவிர்த்த மற்ற கோர்சஸை பார்ப்போம். நான் இப்போ செல்ல போகிறது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸ், அடுத்தது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபரேஷன் ரிசர்ச் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இவ்வளோ கோர்ஸை பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன்னா அதில் வந்து அட்லீஸ்ட் மெட்ஸில் நமக்கு சி பாஸ் தேவை. நம்ம அதை அப்ளை பண்ணுறோம்டா. மற்ற ஏதாவது 2 சப்ஜெக்ட்ஸ் நகலி தந்திருக்கிறேன். ஹையர் மேத்தமெட்டிக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் ஐடி அதில் ஏதாவது 2 பாடத்தில் பாடம் தேவை. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம மெயினாக படிக்க போகிறது வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ், உதாரணம் இந்த சி, ஜாவா, பைத்தன், எஸ்கியூஎல் இதுகளை தான் காமனாக படிப்பிப்பாங்க. இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் பார்த்தோம்னு சொன்னால் ஹானர்ஸ் டிகிரி வழங்குறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்புல ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் அண்ட் வேற ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்குது. அதில் தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி வழங்குறாங்க. அடுத்தது வந்து கெலனி யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வழங்குறாங்க. அடுத்தது வந்து ஜஃப்னா, அடுத்தது வந்து ஜெயவர்தனபுரம், அடுத்தது வந்து நம்ம ஈஸ்டர்ன் கேம்பஸில் வழங்குறாங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் பேச சொல்ல போனால் மெயின் ப்ரோக்ராமிங் தான். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் எல்லாம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நம்மளோட ப்ரோக்ராமிங்காக தான் இருக்கும். அடுத்தது வந்து கொலம்பு யூனிவர்சிட்டியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸ்ங்கிற கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து ஒரு கடும் போய் தானே. அடுத்து மாதிரி நமக்கு இந்த ஸ்தானம் நிறைய ஃபீல்டில் சூஸ் பண்ணக்கூடிய நிறைய 15 காம்பினேஷன் இருக்கக்கூடிய
ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டு. நீங்கள் சாய்ஸுக்கு 15 சப்ஜெக்ட்ஸ் இருக்கீங்க. அதில் பார்த்த முடிச்சுன்னா இதில் நீங்கள் இப்போ 3 இந்த கோர்ஸை முடிக்கலாம். இல்லாட்டி ஹானர்ஸ் டிகிரி வேணால் 4 இயர்ஸோட முடிக்கலாம். இது வந்து கொழும்பு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் வழங்க இருக்கு இந்த கோர்ஸ். அதில் பார்த்த முடிச்சுன்னா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டிஸ்டிஷியனாக வேலை செய்யலாம். இப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலியா போன்ற யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம், ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய பேர் நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்து இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல லெக்ஸ் கணக்கில் இப்போ உழைக்கக்கூடிய மாதிரி, இப்போ MLBS மாதிரி உழைக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு ஃபீல்டும், அது வந்து ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டான ஃபீல்டும் இருக்கு. இண்டஸ்ட்ரிக்காக ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்டு போகலாம் இந்த கோர்ஸ் முடிச்சு. அடுத்தது வந்து டேட்டா அனலைசிஸ் ஒன்று ஃபீல்டு இருக்குது, அதுக்கு நாம போகலாம். அடுத்தது வந்து வேறு ஐடி சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ், ஐடி ஒர்க் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. அடுத்தது வந்து இதில் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸ் இருக்கிறதால இதில் பேங்கிங் சம்மந்தப்பட்ட இதுகளை நம்ம அந்த 15 சப்ஜெக்ட்ல ஃபினான்சியல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்த முடிச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கும் போகலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம செல்ஃபாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறோம் அப்படி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸ் கோர்ஸ் எடுத்தோம்னாலும் நமக்கு அது கொஞ்சம் பேர் தெரியும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜ், பிஸ்னஸ் சப்ஜெக்ட் இருக்கு, அதை எடுத்து நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணலும். அடுத்தது வந்து SORங்கிற கோர்ஸ், அதாவது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச். இது வந்து நம்ம பேராதனை யூனிவர்சிட்டியில் இருக்குது, அங்கே மட்டும்தான் இருக்கு. இதுலேயும் வந்து எல்லாருக்குமே ஹானர்ஸ் டிகிரி தான். இதில் வந்து சாய்ஸ் பாடங்கள் வந்து குறிப்பிட்ட சில பாடங்கள் அன்னைக்கு மெயினா அதில் பார்த்த முடிச்சுன்னா இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்னா என்னன்னு சொன்னா, ஆப்ரேஷன் ரிசர்ச் குவான்டிடேட்டிவ் அடுத்து வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் என்னன்னு சொன்னா, ஆப்ரேஷன் ரிசர்ச் இஸ் குவான்டிடேட்டிவ் அப்ரோச் டு டிசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் த சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். அதாவது ஒரு சயின்ஸ் அடிப்படையாக வச்சு நாம ஒரு ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்ங்கிற. இது இந்த SOR முடிக்கிறதால இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்தோம்னா நாம ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸை ஒர்க் பண்ணலாம். அடுத்தது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் அனலைசிஸை ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி QCன்னு சொல்ல குவாலிட்டி கண்ட்ரோலர்ஸை ஒர்க் பண்ணலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் சயின்டிஸ்டை ஒர்க் பண்ணலாம். அடுத்தது டிசிஷன் சயின்டிஸ்டை ஒர்க் பண்ணலாம். அடுத்தது டேட்டா அனலைசிஸோ ஸ்டேட்டிஸ்டிஷியனாக ஒர்க் பண்ணலாம். இப்படி நிறைய ஃபீல்டு இருக்கு. நாம ஏதோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. மற்றது வந்து நம்முடைய ஸ்ரீலங்காவிலேயே நிறைய ஃபீல்டு இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஒர்க்ஸ் நம்ம லங்காவிலேயே இருக்குது. 10க்கும் மேற்பட்ட இதுகள் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் முடிச்சுன்னா இதுல மெயின் சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்க போகிறது மேத்தமெட்டிக்ஸ், அடுத்தது வந்து ஸ்டேட்டிஸ்டிக்ஸ், அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது இது வந்து 3rd இயர் 4th இயர்ல தான் இந்த எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம சாய்ஸ்ல எடுக்க வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டேட்டிஸ்டிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் கட்டாயம் எல்லாருமே படிக்க வேண்டும். இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க இந்த கோர்ஸ் போடலாம். இது வந்து கொஞ்சம் பேர் தானே இப்போ ஸ்டடிஸ் சம்மந்தப்பட்ட பேர் தானே, அதெல்லாம் அமெரிக்கா அங்கே இங்கே போகிறார்கள், அப்படி யூரோப் கண்ட்ரிஸ் ஐடியா இருந்தால் ஆஸ்திரேலியாலாம் கடும் பேர் தான ஒரு ஃபீல்ட். இதில் ஸ்டடிஸ் சம்மந்தப்பட்ட இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போகிறதுல நல்ல ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வந்து நாம் இப்போ மாஸ்டர் அப்படின்னு படிக்க வேண்டிய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் ஐடியா இருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஃபீல்டில் இந்த SOR கோர்ஸ் முடிச்ச இந்த ஃபீல்டில் போஸ்ட் கிராஜுவேட்டாக முடிக்கலும். ப்ரொடக்ஷனோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அடுத்தது வந்து ஸ்டேட்டிஸ்டிக்ஸ், அடுத்தது ஆப்ரேஷன் ரிசர்ச், மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய ஃபீல்டுகள் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் படிக்கலும். அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது வந்து கலன் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் வழங்குறாங்க. இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நாம எலக்ட்ரானிக்ஸ் இலத்திரனியல் பொருட்கள் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் இப்போ மெயின் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சப்ளஸ்னான இப்போ வெயிட் வழங்கப்படுத்தினாங்க. அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டையும் மற்றது வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணி ரெண்டையும் ஹெட் பண்ணி படிக்கிறதால நமக்கு கடும் யூஸ் ஆயிருக்கும். இது வந்து ஐடியில் இண்டஸ்ட்ரிக்கிறார்கள், இதையும் போட இயலும். இது கலைஞர் யூனிவர்சிட்டியில் மட்டும்தானே இருக்கு இண்டஸ்ட்ரிக்கிறார்கள், இந்த ஃபீல்டையும் போட இயலும். நல்ல கோர்ஸ். அவ்வளோதான் என் இது, அதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து E2 பிரிவின் EM, TM, TMLE கற்கையினருக்கான வழிகாட்டலை வழங்க ஷரஃப் அவர்களை அழைக்கிறோம். ஹலோ ஹர்ஷிதா, கேக்குதா? கேக்குது.
ரைட். E2 அந்த மொரட்டுவையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. இன்ஜினியரிங் மெரிட் போராக்கள் தவிர மிச்சாக்கள் இதில் ஜாயின் ஆகிடும். இதில் வந்து மெயினாக 3 கோர்சஸ் இருக்குது. EM, TM, TMLE. EM வந்து சொல்ற எர்த் அண்ட் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், EREன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து மெயினா கொஞ்சம் சிவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், மற்றது வந்து மைனிங், ஜெம், ஓஷன்ஸ், கெமிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கப்படும். 3 கோர்சஸ்லையும் வந்து மெயினா தேர்ட் இயர்ல வந்து ட்ரைனிங் பிடிச்சிட்டு நீங்க ஃபோர்த் இயர்ல உங்களோட ஸ்பெஷல் எதுல செய்யணுங்கிறத பத்தி படிச்சுக்கலும். மெயினா இந்த கோர்ஸ் இந்த இஎம்ங்கிறது வந்து இஎம்ங்கிறது வந்து மெயினா இந்த ஜெம்ஸ், மைனிங் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதுல ஜாயின் ஆகலாம். மற்றது இதுல வந்து ஓஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெரைன் அந்த விஷயங்கள் படிப்பிப்பாங்க. ஸோ மற்றது வந்து நீங்க எம்எஸ்சி செய்கிற ஐடியாஸ் இருந்தால் அதுல வந்து நீங்க பெட்ரோலியம் இன்ஜினியரிங், அந்த மைனிங் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்பெஷல் செஞ்சுக்கலும். அது வந்து அப்படி. அடுத்தது வந்து டிஎம். டிஎம் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் இன்ஜினியரிங். இதுலேயும் வந்து மெயினாக 4 பிரிவுகள் இருக்குது. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், அப்பரல் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபினிஷிங்னு சொல்லி. இதில் வந்து மெயினாக நீங்கள் இந்த துணிகளுக்குரிய கலரிங்ஸ், மெட்டீரியல் செலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து படிச்சுக்கலாம். மெயினாக இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து நேனோ டெக்னாலஜி, நேனோ டெக்ஸ்டைல்ஸ் அதுகள் வந்து இதில் ஸ்பெஷல் செய்யலாம் நீங்கள். அடுத்தது வந்து டிஎம்எல்ஏ. டிஎம்எல்ஏன்னு சொல்றது வந்து டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து புதுசாக தான் இது வந்து லேட்டஸ்டா இன்ஜினியரிங் டிகிரியா வந்திருக்குது. இதுக்கு முதல் வந்து இது டிஎம்எல் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இருந்தது. 2019 இருந்து தான் இன்ஜினியரிங் டிகிரியா இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுலயும் வந்து மெயினா 3 பார்ட்ஸ் இருக்குது. ஏவியேஷன், மெரைன், மற்றது வந்து ஹார்பர், அந்த ஏர்போர்ட் அதில் ஒர்க் பண்ணலாம். மெயினாக வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து இந்த கார்கோ மேனேஜ் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக எவ்வளோ எஃபிஷியண்டாக கொண்டு போகலும்ங்கிறத வந்து படிக்கிறது தான் இந்த கோர்ஸ். இதில் வந்து ஸ்பெஷலி இது இதில் வந்து ஸ்பெஷல் செஞ்சலாம் நீங்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்லி. அது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய்க்கிற ஒரு ஃபீல்ட். உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாவில் தெரிஞ்சிக்கும். இந்த டராஸ், அமேசான் அந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய இடமிக்கும் நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதில் வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. ஏர்போர்ட்டில் உங்களோட கார்கோஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. இதுவும் ஒரு நல்ல இப்போ வளர்ந்து வர ஒரு நல்ல கோர்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை பற்றி 3 கோர்ஸை பற்றி ஒரு ஓவரால். சரி, நான் இந்த இது முடியுது. சுரேஷ். இவ்வளவு நேரம் பேசுற 3 கோர்ஸ்லயும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாமே நீங்க ஷரஃப், அதை கேட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டாங்க. டவுட் சீக்கிரமா கேளுங்க. டவுட் சீக்கிரம் அன்மியூட் பண்ணி பேசலாம்.
டவுட் இல்ல போல. அடுத்தது போதாமே. அந்த ஒரு கேள்வி வந்து ஷரஃப், E2 கோர்ஸுக்கு மினிமம் ஜட் ஸ்கோர் எவ்வளவுங்கிற மாதிரி. ஜெட் ஸ்கோர் போன வருஷம் நான் போனது வந்து 1.19ல போனேன் டிஎம்எல்க்கு. 1.9ல இருந்து 1.1ல இருந்து 1.3 வரைக்கும் போகலாம் நார்மலா. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மினிமம் ஜட் ஸ்கோர் என்ன? ஹலோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இப்போ மறுபடியும் QS CML எல்லாம் போட்டதுக்கு போகிறோம். இப்போ ஒரு 85 ரேங்க் வரைக்கும் போட்டுட்டாங்கண்டா, அதுக்கு போகிற 85 ரேங்குக்கு போகிற விற்கிறாக்கள் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல பொதுவாக கம்ப்யூட்டர் சயின்ஸை விரும்புவாங்க. அதுக்கு முந்தினாக்களும் விரும்பலாம். மெயினாக நான் காமனாக சொல்கிறேன். காமனாக இப்போ இன்ஜினியரிங் நம்ம எல்லாரும் போட்டு முடிய 65 ஒரு 70 பேர் நமக்கு இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போகிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறார்கள் இந்த மறுபடியும் QS TML EM மற்ற கோர்சஸ் AI அது இதுகளை போடுவாங்க. அப்படிலாம் போட்டு முடியக்குள்ள ஒரு 85 பேருக்கு பிறகு இருக்கிற ரேங்கு பிறகு இருக்கிறார்கள் தான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் விரும்ப போறாங்க. அதுலயும் இப்ப நம்ம ஒரு சட்ஸ்கோர் மினிமம் செய்யலாம் அந்த ரேங்க் எடுத்தாக்கல்ல. இப்ப நீங்க கொழும்புல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி ஒவ்வொரு ரோஹனு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொழும்பு மற்ற ஜஃப்னா அப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ரோஹனு கல்யாணி அங்க இங்க போடுவீங்க. அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க போடக்கூட அந்த ஒவ்வொரு உங்களுக்கு இப்ப நீங்க போட்டாலும் உங்களுக்கு முந்தின ரேங்க் இருக்கிறார்கள் ஒருத்தர் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல போடாம இருந்தா காமனாக உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். நம்ம மினிமம் சட்ஸ்கோர் ரெண்டு செல்லலாம். ஆனா எப்பயுமே ஒரு 100க்குள்ள ரேங்க் இருக்கிறார்கள்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுபடி 100 விடையும் தாண்டி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா ஒன்று நம்ம ரிங்கமலி கேம்பஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. அங்க என்ன பிரச்சனைன்னு ஹானர்ஸ் டிகிரி வந்து அங்க தர மாட்டாங்க. அங்க 3 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் தானே இருக்கு. உங்க நீங்க ஜஃப்னாக்கு போனாலும் ஒரு டைம்ல கொஞ்சம் பேருக்காவது நீங்க நல்லா படிச்சீங்க நல்ல GPA வச்சிருந்தீங்கன்னா ஃபைனல்ல உங்களுக்கு ஸ்பெஷலுக்குரிய சான்ஸ் கொஞ்சம் பேருக்காவது கிடைக்கும். அதில் ஒரு சான்ஸ் எடுக்கலாம். ஆனா ரிங்கோ கம்பெனிக்கு போனீங்கன்னா 3 வருஷம் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 இயர்ஸ் தான் படிக்கல. அதனால நீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் சான்ஸ் கிடைக்காது. ஆனா ரிங்கமலி கேம்பஸ் 100க்கு 10 ரேங்க் இருக்கிறார்கள் போடையில. அதுக்கு 300 ரேங்க் இருக்கிறார்கள் தான் மற்ற வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் கூட. விளங்கிட்ட தம்பி, வேற ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகேண்ணா, ஓகே, சரி சரி. நான் 100க்குள்ள இருக்கேன், பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க போடலாம். ஓகே ஓகே. அசுராதா, நீ அடுத்த ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய கற்கையினருக்கான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக சவுத் ஈஸ்டர்ன் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரீடிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்சிஃப் அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகேண்ணா, ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் ஆல். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து என்ஜினியரிங் அதை பற்றி E1 E2 அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் கோர்ஸ் கொஞ்சம் இதை பற்றி பார்த்தீங்க. இப்போ இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறது இருக்கிறதுல பெரிய கோர்ஸில் ஒன்றா இருக்கிற ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்ளைட் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ். இதில் முதல்ல நான் பார்க்க போகிறோம் நமக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கிடைக்கிற ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்ளைட் சயின்ஸ், அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் மக்களுக்கு அப்ளைட் சயின்ஸ் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ் என்ற ஒரு கோர்ஸ் இருக்கும். அடுத்தது ஃபிசிக்கல் சயின்ஸ் ICT என்ற ஒரு கோர்ஸ் இருக்கும். அடுத்தது புது கோர்ஸஸ் ஆகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இவ்வளோ கோர்ஸை பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். நாம இப்போ முதல்ல ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு வந்தோம்னு சொன்னால், ஃபிசிக்கல் சயின்ஸுங்கிறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படி கிடைக்கிற டிகிரி நமக்கு. இப்போ இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் டிகிரி வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஜென்ரல் டிகிரி, ஹானர்ஸ் டிகிரி. ரெண்டு நார்மலாகவே நம்மளோட ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டம் படி ஜென்ரல் டிகிரிங்கிறது 3 இயர்ஸாக இருக்கும், ஹானர்ஸ் டிகிரிங்கிறது 4 இயர்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த ஜென்ரல் டிகிரி எடுத்தாலுமே 3 இயர்ஸ் 3 வருஷம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஹானர்ஸ் டிகிரி அதாவது ஸ்பெஷல் டிகிரிங்கிற அந்த கௌரவ பட்டம் செய்ய போனீங்கன்னு சொன்னால் 4 வருஷம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும்.
இப்போ இந்த பிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸ்ங்கிறது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, ஜெயபுர, யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய, சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி, ருஹுனா யூனிவர்சிட்டி, கெலனியா யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இவ்வளோ யூனிவர்சிட்டிலேயே மட்டும்தான் இந்த பிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுலேயுமே வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு ஹானர்ஸ் டிகிரி கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. இதுல உங்களுக்கு வந்து உங்களோட யூஜிசி, உங்களோட ரிசர்ச்சை வச்சு யூஜிசியில் அவுட் பண்ணிக்கிற அந்த ஹேண்ட் புக்கை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பேஜ் நம்பர் 75ல 2.245ங்கிற இடத்துல வந்து இந்த பிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸை பத்தி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பேசிக்கா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிறது அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி ரெஃபர் பண்ணலாம். நீங்க A லெவல்ல வந்து 3 பாடத்துல நீங்க பாஸ் ஆயிருக்கணும், மினிமம் பாஸ் ஆயிருக்கணும் 3 பாடத்துல. ஆனா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோட்டா படி உங்களுக்கு போட்டி கூட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க 3 பாடத்துல C வச்சிருந்தாலுமே சம்டைம்ஸ் கிடைக்காம போகும் இந்த கோர்ஸ். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு மேலே இருக்கிற ரிசர்ச் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்கிறத வச்சு மாறும். அந்த 3 பாடத்திலையுமே வந்து நீங்க கம்பைன் மேக்ஸ் கட்டாயம் எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹை மேக்ஸ், மோஸ்ட்லி எல்லாருமே கம்பைன் மேக்ஸ் தான் எடுத்திருப்போம். அதோட கெமிஸ்ட்ரி அல்லது பிசிக்ஸ். அதோட இங்க போட்டிருக்காங்க எக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கம்பைன் மேக்ஸ், பயாலஜி, ஹை மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். இதுல ஏதாவது ஒன்று மேல நம்ம எடுத்து அந்த 1, 2ல எடுக்காது போக இதுல இருக்கிற ஒன்று. அப்படி 3 பாடத்தை நம்ம இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணியிருந்தோம்னா நம்ம இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண இயலும். அப்ளை பண்ண போகல நமக்கு இந்த யூனிவர்சிட்டிஸ், இது வந்து இந்த கோர்ஸ் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் போட்டிருக்காங்க. இந்த கோர்ஸை நீங்க அப்ளை பண்ண போகல முதலாவது நாம இங்க பார்க்க வேண்டியது, இந்த கோர்ஸை நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா இந்த கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டி எப்படி ஆர்டர்ல போடணும்ங்கிறத நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி நீங்க இந்த கோர்ஸை எடுத்து போகலாம்ங்கிறத கட்டாயம் நீங்க இதுல கன்சிடர் பண்ணணும். அடுத்து அடுத்த 3வது விஷயம் நீங்க இதுல கன்சிடர் பண்ண வேண்டியது, இந்த கோர்ஸுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதாவது என்ன இந்த கோர்ஸ்ங்கிறது என்னங்கிறத நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவா நம்ம எல்லாருமே சொல்றது, நீங்க பிசிக்கல் சயின்ஸ் என்ன போனா யாரும் அதை பிசிக்கல் சயின்ஸ் டிகிரின்னு சொல்ல மாட்டாங்க, நீங்க பிஎஸ்சி பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மைக்குமே நீங்க போற பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரிங்கிறது இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை. நீங்க போற எல்லா நீங்க நான் பேசப்படுற மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுமே வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அடுத்து ஏதோ ஒரு கோர்ஸா இருக்கும். இதுவுமே வந்து நம்ம மேல பார்த்த மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பிசிக்கல் சயின்ஸ். இதுல நீங்க உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது நம்ம விரிவா பார்க்க வேண்டிய ஒன்று. நிறைய பறந்துபட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கும். அது எந்த மாதிரின்னு சொன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒப்ப பண்றதை பொறுத்து இந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணி போனீங்கன்னு சொன்னா நீங்க சப்ஜெக்ட் காம்பினேஷன்ங்கிற ஒன்றுக்குள்ள போக வேண்டி வரும். இந்த கோர்ஸுக்குள்ள நீங்க போய் மெக்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஆയിരിக்கும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஆയിരിக்கும். நான் உதாரணத்துக்கு சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி மெயினா சொல்றேன், அதுக்கு அடுத்த மற்ற யூனிவர்சிட்டியை பத்தி உங்களுக்கு விளக்கத்து தரேன். இப்போ SUSL நீங்க சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க மெக்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்தது ஹைமெக்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்து அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது நீங்க A-லெவல்ல தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். அடுத்து உங்களுக்கு இங்க நீங்க கேள்விப்படாத ஒரு சப்ஜெக்ட் அடிக்கலாம் சம்டைம், எர்த் சயின்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எர்த் சயின்ஸ் இவ்வளவு சப்ஜெக்ட் உங்களுக்கு இங்க இருக்கும். அடுத்த பயாலஜிங்கிறத பயாலஜிக்கல் சயின்ஸுக்குள்ள வரும். இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க இந்த டிகிரிக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க மேஜர் மொடியூல்ங்கிற பேர்ல செலக்ட் பண்ண வேண்டி வரும். அது உங்களோட காம்பினேஷன்ங்கிற ஒரு பேர் அடிப்படையில வரும். உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய கெரியர் பிளான், நீங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல என்டர் ஆக வேண்டிய ஒரு விருப்பம் உள்ள ஒரு ஆளா, அப்படி இல்லைன்னு சொன்னா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா, AI ரிலேட்டட் அந்த ஃபீல்டுக்குள்ள போக வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதோட நீங்க இந்த மேக்ஸ் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெஸ்டான ஒரு காம்பினேஷன் இருக்கும். அதை வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இதுக்குள்ள நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக வேண்டிய ஒரு விருப்பம் உள்ள ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கெமிஸ்ட்ரியை சூஸ் பண்ண வேண்டி இருக்கும் உங்களுக்கு காம்பினேஷனுக்குள்ள. அதே மாதிரி பிசிக்ஸ், மெடிக்கல் பிசிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் பிசிக்ஸ், இப்படி பிசிக்ஸுக்குள்ள நிறைய இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிசிக்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பிசிக்ஸை சூஸ் பண்ண வேண்டி இருக்கு. அதே மாதிரி எர்த் சயின்ஸ், மினரல், அடுத்தது அந்த இஎம் உங்களுக்கு இன்ஜினியரிங்ல அந்த E2ல இஎம் பத்தி எல்லாம் பேசினாங்க. அந்த ரிலேட்டட் நீங்க கல், மண், தண்ணி, நிலம் அப்படி அந்த மாதிரி இடங்களை அதை ரிசர்ச் பண்ற, அதை பத்தி ஆராயிரு, அதுக்குள்ள அந்த மாதிரி மினரல் அந்த ரிலேட்டட் அந்த ஃபீல்டு நீங்க என்டர் ஆக வேண்டிய ஒரு ஆள், அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளா இருந்தா நீங்க இந்த எர்த் சயின்ஸை எடுத்துனீங்க. அதன் மூலமா உங்களோட ஃபியூச்சரை நீங்க அமைச்சுக்கொள்ள இயலும். அப்படி இதுக்குள்ள நீங்க வந்து உங்களோட காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சப்ஜெக்ட் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபியூச்சர் மாறும். ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்குமென்னு சொன்னா நீங்க வந்து இந்த மேல நான் சொன்ன ஏற்கனவே இதுல ஜெனரல் டிகிரி, ஹானர்ஸ் டிகிரி அண்ட் இருக்கு.
எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து ஹானர்ஸ் டிகிரி கொடுக்குற யூனிவர்சிட்டியில வந்து உங்களோட ஜிபிஏ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட எக்கனாமிக்ஸ்ல ஜிபிஏ எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாட்டி கெமிஸ்ட்ரி எதை எடுத்தாலுமே அந்த டிபார்ட்மெண்ட்ல மேக்ஸிமம் ஒரு 10 இருந்து 15 பேருக்கு கூட தான் ஹானர்ஸ் டிகிரி ஆஃபர் பண்ணுவாங்க. அது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஜிபிஏ நம்ம மெயின்டைன் பண்ணினோம்னு சொன்னா அதை வச்சு நீங்க போகலும். ஜிபிஏங்கிறது யூனிவர்சிட்டியில இங்க நம்ம A லெவல் ஸ்கோர் மாதிரி யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் ஜிபிஏ. ஸோ நீங்க வந்து இப்ப ஸ்பெஷல் டிகிரி சேரியல் அப்படின்னு சொன்னா நீங்க உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கியல், காம்பினேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நீங்க ஸ்பெஷல் டிகிரி சேரியல் சொன்னா உங்களோட டிகிரி வந்து பிஎஸ்சி இன் பிசிக்கல் சயின்ஸ் வராது, பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் உங்களோட டிகிரி வரப்போகுது. ஸோ இங்க வந்து நீங்க பிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டி என்டர் ஆகிறீர்கள், ஆனா உங்களோட டிகிரி வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹானர்ஸ் டிகிரி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து கெமிஸ்ட்ரி இல்லைன்னு சொன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் கெமிக்கல் சயின்சஸ் அந்த டிகிரி அந்த ஃபீல்டுக்கு போறதுக்கான சான்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி உங்களோட டிகிரி உங்களோட வேயை என்ன செய்யுதுன்னு சொன்னா மாறுது. நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி நீங்க வேயை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இப்படி நீங்க உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது. ஃபியூச்சர் எதை நோக்கி போகுதுன்னு ஏஐ டேட்டா சயின்ஸ். ஸோ அதுல பேசிக் இருக்கிறது என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த ரிலேட்டட் தான். ஸோ அதுல எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து நம்மளோட லங்காவோட வேலை செய்யறதுல இருந்து அடுத்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் வேலை செய்யறது வரைக்கும் எல்லாத்துலயுமே ஃபுல்லா அவங்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க பார்த்துட்டீங்க. அதே மாதிரி உதாரணத்துக்கு நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்து ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு சொன்னா இதுல கெமிக்கல் சயின்சஸ் ஸ்பெஷல் டிகிரியோட நீங்க வெளியாகுவீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு சொன்னா ஒரு கெமிக்கல் ஃபீல்டு ஒரு பெரிய கம்பெனியில ஒரு லேப்ல நாம ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம லாஃப் கேஸ்ங்கிறது ஒரு கெமிக்கல் ஒரு செக்ஷன், அதுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், இதை வச்சு வேலைக்கு போக வேலை மாதிரி அப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு நீங்க போகலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இதை சொல்றேன், அந்த கெமிக்கல்ங்கிறது வழங்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலும் இப்படி ஸ்பெஷல் டிகிரி செய்யறது மூலமா உங்களோட வேலையை சூஸ் பண்ணலும். இதே மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்து நீங்க உங்களுக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா டீச்சிங்கிறது இங்க உங்களுக்கு கடைசி ஒரு ஆப்ஷனா இருக்கும். டீச்சிங்கிறது உங்களுக்கு கடைசி ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதாவது இங்க நீங்க டீச்சிங் பண்றது தான் உங்களுக்கு ஐடியா, காலேஜ் போக டிகிரி வேணும் ஆனா நான் டீச்சிங் செய்யணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க அதுக்குமே இதுல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுல டீச்சிங் பண்ண ஆசைப்படுறீங்களோ அது மெக்ஸ்ன்னு சொன்னா நீங்க இந்த மெக்ஸ் ஹை மெக்ஸ்ங்கிறத கட்டாயம் எடுக்கணும். எடுத்து அது மூலமா போய் நீங்க அந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொன்னா அதை எடுத்து நீங்க எல்லாம் ஏற்ற மாதிரி போக வேண்டி வரும். எல்லாத்தையுமே தாண்டி இந்த எர்த் சயின்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. எர்த் சயின்ஸ்டா நீங்க நாட்டுல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. நீங்க ஒன்றையுமே யோசிக்காம நீங்க ஃபாரினுக்கு போயிடும் வேலை செய்யறீங்கன்னா நாட்டை விட ஃபாரின்ல நிறைய கூட சலரி எல்லாரும் எடுக்கிற கூட சலரியை விட கூட நிறைய சலரிக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த எர்த் சயின்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஜியோலஜிக்கல் ரிலேட்டடா இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா உங்களுக்கு. இதுதான் இந்த பிசிக்கல் சயின்ஸுக்குள்ள இருக்கிற விஷயம். ஒரு பரந்துபட்ட ஒரு செக்ஷன் ஆயிருக்கு. இந்த பிசிக்கல் சயின்ஸ்ல வந்து இவ்வளவு விஷயம் வந்து உங்களுக்கு SCUSLலையுமே நான் இப்ப சொன்ன எல்லா விஷயமுமே வந்து SCUSLலையுமே உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியோலையும் தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். கொலம்போ பிசிக்கல் சயின்ஸ் இல்ல, இது ரெண்டுலையுமே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு இருக்கு. இது வந்து இங்க ஆஃபர் பண்ற சப்ஜெக்ட்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸை வச்சு நீங்க என்ன ஹானர்ஸ் டிகிரி செய்யலாம், இந்த ஹானர்ஸ் டிகிரியை வச்சு என்ன மாதிரி உங்களோட கெரியர் அமைச்சு கொள்ளலாம்ங்கிறது இதுல உங்களுக்கு இருக்கிறது. அடுத்த நம்ம பார்ப்போம் இந்த பிசிக்கல் சயின்ஸ் மற்ற யூனிவர்சிட்டியில என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது. அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு, கொலம்போ பிசிக்கல் சயின்ஸ் எல்லாருக்குமே அது வேற ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அது அப்ளை பண்ணணும்னா நீங்க இன்ஜினியரிங் போற ஒரு ஆள் எந்த அளவு ஸ்கோர் இருக்குமோ அந்த ஸ்கோர்ல இருந்தால் மட்டும்தான் போக இயலும். ஸோ அது போனீங்கன்னா உங்களோட ஃபீல்டு இதே மாதிரி வேற லெவல்ல போய்த்து. அதுக்கடுத்து நீங்க SCUSL யூனிவர்சிட்டி பேராதெனி இந்த செக்ஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து நான் பாக்குறேன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனை பார்க்கலாம். இங்க வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் சொல்லி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அதோட உங்களோட மேக்ஸ், அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளைட் மேக்ஸ், இண்டஸ்ட்ரியல் மேக்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தருவாங்க. இங்க வந்து உங்களுக்கு ஹானர்ஸ் டிகிரி என்று கேட்டா நீங்க செய்யக்கூடிய ஹானர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நீங்க செய்ய இயலும். ஹானர்ஸ் டிகிரின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்க செய்ய இயலும். ஸோ இந்த ஹானர்ஸ் டிகிரி செஞ்சீங்கன்னா அதே மேலே சென்ன அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கெரியர் வாய்ப்புகள் உங்களுக்கு இதுல கிடைக்கும். அடுத்ததை வந்து நான் பார்க்க போறது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை பார்த்தோம்னா அங்க வந்து உங்களுக்கு இதே சப்ஜெக்ட்ஸ் இருக்காது. அங்க வந்து அவங்க தர சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க எடுக்க வேண்டி வரும் காம்பினேஷனா. அது அவங்களோட கரிக்குலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவாங்க. அங்க வந்து நீங்க ஹானர்ஸ் டிகிரி செய்யலாம் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ்ல மட்டும்.
ஸோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸில் மட்டும் செய்யலாம். ஸோ இதில் கெமிஸ்ட்ரியில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒர்த் அறியும் உங்களுக்கு. இங்கே இருக்கிறதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்த் அறிக்கும். சவுத் ஈஸ்டர்ன் பேராதனியில் எர்த் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே நல்ல ஒர்த்தானதாக இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸுக்கு போய்க்கொள்ள இயலும். இவ்வளோதான் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸுக்குள்ள இருக்கிறது. ஓகே, இதில் ஃபிசிக்கல் சயின்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கடைசியில் கேளுங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது இங்கே வந்து அப்ளைட் சயின்சஸ் கோர்ஸ். அப்ளைட் சயின்ஸுங்கிறது ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு அடுத்த இருக்கிற இன்னொரு கோர்ஸ். இந்த அப்ளைட் சயின்ஸுமே வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் இல்லை உங்களுக்கு. இந்த அப்ளைட் சயின்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரஜரட்ட யூனிவர்சிட்டி, சப்ரகமுவ, வவுனியா, ஈஸ்டர்ன், வயம்பர் இந்த யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இந்த அப்ளைட் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதுவுமே வந்து ஜென்ரல் டிகிரி, ஹானர்ஸ் டிகிரி ரெண்டு இருக்கு. யூஸ்வல் ஜென்ரல் டிகிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ்ல முடிக்க வேண்டி இருக்கும். ஹானர்ஸ் டிகிரி செஞ்சீங்கன்னா 4 இயர்ஸ்ல முடிக்க வேண்டி இருக்கும். இந்த அப்ளைட் சயின்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஹானர்ஸ் செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த 4 இயர்ஸ்ல ஹானர்ஸ் செய்யறதுக்கான வாய்ப்பு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கு. அதுவுமே வந்து வவுனியா கேம்பஸ். இந்த வவுனியா கேம்பஸ்ல மட்டும் ஒரே ஒரு இடத்துல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அப்ளைட் சயின்ஸ் கோர்ஸ் செய்யலாம். அது நீங்க செய்ய போகக்குள்ள வந்து உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் உங்களுக்கு வார ஹானர்ஸ் டிகிரியா இருக்குமாங்க. ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹானர்ஸ் டிகிரி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. ஸோ அடுத்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது இந்த அப்ளைட் சயின்ஸுக்கும் பிசிக்கல் சயின்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ங்கிற ஒன்று நம்ம கட்டாயம் பார்க்கணும். அதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் யோசிக்கணும். இது வந்து அதுக்கு முந்தி அப்ளைட் சயின்ஸை பற்றி உங்களோட புக்கில் போட்டிருக்கிறது. பேஜ் 76 to 77 அப்ளைட் சயின்ஸை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கு. அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணி நம்மளாம் வாசிச்சுக்கே. நான் இப்போ எல்லாமே சொல்லிட்டேன், நீங்கள் சும்மா வாசிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் பார்க்க போகிறது இந்த அப்ளைட் சயின்ஸுக்கும் பிசிக்கல் சயின்ஸுக்குமான டிஃப்ரெண்ட். அது எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறோண்டோ. அப்ளைட் சயின்ஸுக்கும் பிசிக்கல் சயின்ஸுக்குமான டிஃப்ரெண்ட். பிசிக்கல் சயின்ஸ்ங்கிறது ஒரு கோர்ஸ், அப்ளைட் சயின்ஸ் இன் பிசிக்கல் சயின்ஸ்ங்கிறது ஒரு கோர்ஸ். இதுல என்ன டிஃப்ரெண்ட்னா பிசிக்கல் சயின்ஸுக்குள்ள நீங்க என்டர் ஆனீங்கன்னு சொன்னா பிசிக்கல் சயின்ஸுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சப்ஜெக்ட் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த சப்ஜெக்டை பொறுத்து நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட கெரியரை சூஸ் பண்ணலாம். இப்போ கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு, எர்த் சயின்ஸ் ஜியோலஜிக்கல் மியர் அந்த ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் இப்படி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஃபீல்டை அமைச்சுக்கே இயலும். ஆனா இங்க அப்ளைட் சயின்ஸுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. அதாவது அப்ளைட் சயின்ஸ்ல வந்து நீங்க ஒரு யூனிவர்சிட்டி உதாரணத்துக்கு வவுனியா கேம்பஸுக்கு போறீங்கன்னு சொல்லுவோம். போனீங்கன்னு சொன்னா நீங்க அவங்க தார சப்ஜெக்டை தான் நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். அங்க மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டியுமே அவங்க கன்சிடர் பண்றது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் ரிலேட்டட் தான் இருக்கு. ஸோ அதனால தான் வவுனியா கேம்பஸ்ல ஹானர்ஸ் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் தராங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், பிசிக்ஸ், அப்ளைட் மேக்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அப்ளைட் சயின்ஸ் சப்ஜெக்ட் காம்பினேஷன் இருக்கும். அதாவது அங்க வந்து உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. அதான் மெயின் விஷயம். பிசிக்கல் சயின்ஸ்ல உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கெரியர் பிளான், உங்களோட ஃபியூச்சர் எம்பிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலும்னு சொன்னா காம்பினேஷன் சில சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதில் ஹானர்ஸ் டிகிரி என்று உங்களோட ஜிபிஏ மெயின்டைன் பண்ணி கிளாஸ் எடுத்து அப்படி அந்த மாதிரி உங்களோட ஃபியூச்சரை வேற மாதிரி அமைச்சுக்கலும். ஆனா இங்க வந்து அப்ளைட் சயின்ஸுக்குள்ள வந்து அந்த வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. நீங்க அப்ளைட் சயின்ஸ் கோர்ஸுக்கு போய்த்தேன்னு சொன்னா அவங்க என்ன சப்ஜெக்ட் வச்சிருக்காங்களோ அதை நீங்க எடுத்து தானே ஆகணும். அது எலக்ட்ரானிக்ஸோ, பிசிக்ஸோ, இல்ல மேக்ஸோ, அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ, அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல பியூர் மேக்ஸ், அப்ளைட் மேக்ஸ் ரெண்டும் இருக்கும். அவங்க எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்களோ அதை நீங்க என்ன செய்யணும், எடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த சப்ஜெக்ட் ஃபீல்டு உங்களுக்கு விருப்பமா, உங்களுக்கு அது ஓகே, அவங்களோட ஃபீல்டுக்கு ஏற்றதாங்கிறத நீங்க பார்த்து தான் அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். அப்படி போனீங்கன்னாலுமே வவுனியா கேம்பஸ்ல மட்டும் நீங்க ஹானர்ஸ் டிகிரி எடுக்கலும் கம்ப்யூட்டிங்ல. இதே மாதிரி அப்ளைட் சயின்ஸ் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிலையும் இருக்கு. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிலையுமே அப்ளைட் சயின்ஸ் இருக்கு. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஹானர்ஸ் டிகிரி தர மாட்டாங்க. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஹானர்ஸ் டிகிரி தர மாட்டாங்க. 3 இயர்ஸ் ஜென்ரல் டிகிரியோட வர வேண்டி இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து அப்ளைட் பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலும். ஆனா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து உங்களோட டிகிரியோட நேம் மட்டும் மாறுற ஒரு செட்டப் இருக்கு. அது எப்படின்னு சொன்னா உங்களோட ஜிபிஏ வச்சு, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அப்ளைட் சயின்ஸ் அங்கே என்ன வரும்னு சொன்னா உங்களுக்கு அப்ளைட் பிசிக்ஸ் ஒரு டிகிரி வரும். அடுத்தது அப்ளைட் பிசிக்ஸ் ஒன்று வரும். அப்ளைட் மேக்ஸ் சொல்லி ஒன்று வரும். இந்த மாதிரி உங்களோட டிகிரி மாறிக்கு இருக்கும். இதுதான் இங்க இருக்கிறது அப்ளைட் சயின்ஸ்ல. ஸோ இவ்வளவு தான் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் சயின்ஸுக்குள்ள இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த நம்ம அடுத்த ஏஐ டேட்டா சயின்ஸுக்கு போறதுக்கு முந்தி இந்த பிசிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ் ரெண்டுமே பெரிய ஒரு பரந்த ஒரு ஏரியா வரைக்கும். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது கேட்கணுமா இருந்தா கேளுங்க. அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த கோர்ஸுக்கு போவோம். யாராவது கேட்கணுமா இந்த கோர்ஸ்ல? அப்ளைட் சயின்ஸஸ் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ் பார்த்துட்டோம்.
அடுத்து ஃபிசிக்கல் சயின்ஸும் பார்த்துட்டோம். எந்தெந்த யூனிவர்சிட்டியில இருக்கு, என்ன சப்ஜெக்ட் இருக்கு, அதை வச்சு நீங்க எப்படி போகலாமாங்கிறது. இதுல மெயினா இருக்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் வேற ஒரு கோர்ஸ் போறீங்கன்னு சொன்னா, ஏஐங்கிற ஒரு கோர்ஸ் போனீங்கன்னு சொன்னா, ஏஐ உங்களோட ஃபீல்டே உங்களுக்கு நீங்க விருப்பம் இல்லாமல ஏதோ உதாரணத்துக்கு நீங்க போட்டு உங்களுக்கு ஏஐ கிடைச்சி பேத்தியலன்னு சொன்னா, நீங்க விரும்பாமலும் உங்களுக்கு கிடைச்ச ஏஐ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு. அதுவே நீங்க உங்களுக்கு விரும்பாமல பிசிக்கல் சயின்ஸை போட்டு உள்ளுக்கு பேத்தியலன்னு சொன்னா, உங்களுக்கு ஏஐ ஃபீல்டுக்கு நீங்க போகணும் என்றாலுமே அதுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ், அதுக்குரிய இன்புட்டை நீங்க தேடி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அதுக்குரிய வேயை கண்டுபிடிச்சிருன்னு சொன்னா, அதுக்குள்ள அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்துலன்னு சொன்னா, ஹானர்ஸ் டிகிரி மூலமா நீங்க அதுக்கு போயிடும். இல்ல ஒரு மெக்ஸ்ல அந்த ஃபீல்ட் இருக்கணும்னு சொன்னா அதுக்கும் போயிடும். அந்த மாதிரி பிசிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு தெரியாத நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இவ்வளவுதான் பிசிக்கல் சயின்ஸ்ல இருக்கிறது. ஓகே, நம்ம அடுத்து போவோம். டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து போவோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி. பிசிக்கல் சயின்ஸ் ஐசிடிங்கிறது என்னன்னு சொன்னா, ஏ லெவல்ல வந்து நமக்கு கம்பைன் மேக்ஸ், மோஸ்ட்லி எல்லாருமே கம்பைன் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுப்போம். அந்த கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஐசிடிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சாய்ஸ்ல ஐசிடி எடுக்கிறார்கள் மட்டும்தான் இந்த பிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி கோர்ஸுக்கு போகக்கூடியதா இருக்கு. இது வந்து 2 யூனிவர்சிட்டிக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியே, ஜெயபுரம் யூனிவர்சிட்டி, ரெண்டுலையுமே இதுல வந்து இருக்கிறது உங்களுக்கு ஜென்ரல் டிகிரி தான். ஸோ ஹொனர்ஸ் இல்லை, ரெண்டுமே 3 இயர்ஸ்ல முடிஞ்சிடும். இது வந்து உங்களுக்கு கிடைக்க போற டிகிரி ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியதா இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஐடி, முழுசா உங்களுக்கு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறதா இருக்கும். ஸோ ஐசிடி என்றா உங்களுக்கு ஒரு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஐசிடி டிகிரி இருக்குன்னு சொன்னா நீங்க ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகலும். ஆனா இதை வச்சு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுக்கு போயலுமான்னு கேட்டா அது கொஞ்சம் நீங்க இன்னும் வெளியில இன்னும் கூட ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னு சொன்னா ஐசிடிங்கிறதும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறதும் ஒன்று இல்லை. ஸோ இதுல வந்து அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும். அடுத்து இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுனா நீங்க ஏ லெவல்ல ஐசிடி ஒரு பாடமா எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலும், இதுக்கு அப்ளை பண்ண செய்யலுமா இருக்கு. ஸோ இதுதான் பிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி. இப்போ நம்ம அடுத்த கோர்ஸுக்கு போவோம். அடுத்தது ஏஐ. ஏஐங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஆரக்கட்டாலுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏஐ. இப்போ நம்மளோட இந்த ஃபியூச்சர், இந்த வேர்ல்டு எதை நோக்கி போகுதோ ஏஐ. எதை எடுத்தாலுமே ஏஐ. இப்போ எந்த வேலைக்குமே ஏஐ. ஸோ ஏஐங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹொனர்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும். மேக்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும். எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க படிக்க போறீங்க. இதை படிச்சு நீங்க இந்த டிகிரியோட வெளியில வந்துட்டா உங்களோட மதிப்பு ஃபியூச்சர்ல உங்களோட இடத்துக்கு யாருமே வரையல. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க ஒரு ஒரு தகைமையோட இருப்பியல். நீங்க அதை வச்சு நீங்க என்ன செய்யணும், ஏஐ என்ன வேலைன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையுமே ஆட்டி வைக்க போறதா இருக்குது இது. சரி, இப்ப நீங்க நம்ம நாட்டுல வேலைங்கிறத தாண்டி ஃபாரின்ல நிறைய வேலை எடுக்க இயலும். நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய கம்பெனிஸ்ல எடுக்க இயலும். இண்டஸ்ட்ரியல் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அடுத்தது வந்து நீங்க இதை வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் செஞ்சுக்க இயலும். நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இங்க இருந்து செஞ்சுக்க இயலும். இந்த ஏஐ நீங்க முடிச்சீங்கன்னா டேட்டா அனலைசிஸ்ல இருந்து டேட்டா அனலைசிஸ், டேட்டா சயின்டிஸ்ட் அந்த ரிலேட்டட் அந்த ஃபீல்டுல இருந்து நீங்க ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா கூட நீங்க இன்ஜினியரா கூட என்ன செய்யலாம், வேலை செய்ய இயலும். ஒரு வெப் டெவலப்பரா கூட வேலை செய்ய இயலும். ஆனா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு ஆள் வந்து ஏஐக்கு ஈக்குவலான எல்லா வேலையும் செய்ய இயலாம். இது எப்படின்னு சொன்னா, இன்ஜினியரிங் முடிச்ச ஒருத்தர் கியூஎஸ்ஆ வேலை செய்ய இயலும். ஆனா கியூஎஸ்ஆ இருக்கிற ஒருத்தர் இன்ஜினியராக இயலாம். அதே மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா இருக்கிற ஒருத்தர் வந்து ஏஐக்குரிய வேலையை செய்ய இயலாம். ஆனா ஏஐக்குரிய அந்த வேலையை செய்யலாம். அந்த மாதிரி ஏஐ கோர்ஸ் இருக்கு. இதுல வந்து எடுக்கிறதே மொத்தம் 50 தான் இன்டேக். ஸோ இது எப்படின்னு சொன்னா, சம்டைம்ஸ் சில டிஸ்ட்ரிக்ட்க்கு கிடைக்காமலே போகும். டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவில் ஒருத்தர் கூட கிடைக்காம கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஏஐ. இதுதான் ஏஐ கோர்ஸ். இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் உங்களோட ஜட் ஸ்கோர் வந்து ஆகக்கூடிய நல்ல முன்னுக்கு இருக்கிறோண்டா இருக்கணும். அடுத்த கோர்ஸ் டேட்டா சயின்ஸ். ஏஐக்கு ஈக்குவலான தான் டேட்டா சயின்ஸ். ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டடான கோர்ஸ். இது வந்து அந்த ஏஐ கோர்ஸ் வந்து உங்களுக்கு மொரட்டோ யூனிவர்சிட்டியில மட்டும் தான் கொடுக்காங்க, அது சொல்ல மறந்துட்டேன். டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு சப்ரகமோ யூனிவர்சிட்டியில தான் கொடுக்காங்க. சப்ரகம யூனிவர்சிட்டியில மட்டும் கொடுக்குற ஒரு கோர்ஸ் தான் டேட்டா சயின்ஸ். இது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். இதுக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு ஏஐ, டேட்டா சயின்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே நீங்க ஃபுல்லா ப்ரோக்ராமிங், வெப் டெவலப்மெண்ட், ஐடி ரிலேட்டட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே நீங்க படிப்பீர்கள். சாஃப்ட்வேர் லேர்னிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எல்லாமே நீங்க செய்வியல், படிப்பியல், படிச்சு தான் வருவியல். மேக்ஸையும் சேர்த்து படிச்சு தான் நீங்க வருவியல். ஸோ இதுல வந்து டேட்டா சயின்ஸுங்கிறது இது 4 வருஷம் ஹானர்ஸ் டிகிரி ஆகிக்க போகுது சப்ரகமோயில. அதே ஃபீல்டு டேட்டா சயின்ஸ் நீங்க முடிச்சீங்கன்னு சொன்னா டேட்டா அனலைசிஸ், டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்குரிய வேலைக்குமே நீங்க போகக்கூடியதா இருக்கு. அதுவுமே ஃபியூச்சர்ல ஃபுல்லா எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய ஒன்று. அடுத்தது
இவ்வளவு வந்து உங்களுக்கு மெக்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கீழே இருக்கிற கோர்ஸுகள், மெக்ஸுக்கு கீழே இருக்கிற கோர்ஸ் தான் இவ்வளவு நம்ம பார்த்தது. ஸோ இந்த கோர்ஸுக்கு போறோம்னா நீங்க கட்டாயம் மெக்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணும். ஆனா அடுத்த கோர்ஸ் நம்ம பார்க்க போறது எல்லாமே கொமன் கோர்ஸுக்குள்ள வாரது. ஸோ இந்த கொமன் கோர்ஸ் வந்து நீங்க மெக்ஸ் ஸ்ட்ரீம் ஆக இல்லாம வேற ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆளா இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ண இயலும், அந்த மாதிரி உண்டு. ஸோ இதுல நாம முதலாவதா பாக்குறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில மட்டும் இருக்கிற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாத்துலயுமே நான் வந்து உங்களோட யூஜிசி புக்ல எந்த பேஜ்ல எந்த கோர்ஸுங்கிறத போட்டு வச்சிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா டீடைல்ஸுக்காக இல்ல சம்டைம் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ற டைம் உங்களுக்கு ரிஃபர் பண்றதுக்காக யூனிகோடுக்காக எல்லாம் இதை நீங்க நோட் பண்ணிடலன்னா பாத்துக்கலும். ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு 4 years டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவோட மிச்சம் வேர்த்தான ஒரு கோர்ஸ். அதுவும் ஃபுல்லா ஐடி ஃபீல்ட், முழுக்க ஐடி ஃபீல்டுக்குரிய ஒரு கோர்ஸா இருக்கும். அடுத்த கோர்ஸ் நம்ம பாக்குறது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் எம்ஐடி. எம்ஐடிங்கிறது மேனேஜ்மெண்ட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுதான் எம்ஐடி. இது வந்து கெலனி யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸுமே வந்து இது வந்து எப்படின்னு சொன்னா மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். கொமர்ஸ் ஃபீல்டு அந்த மேனேஜ்மெண்ட் அந்த அதோட சேர்ந்த மாதிரி வர உண்டு. ஸோ அதோட சேர்ந்து அதுக்கு தேவையான ஐடி, இந்த எக்ஸ்ட்ரா ஐடி நாலேஜ் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இந்த பேச்சுலர் ஆஃப் ஹானர்ஸ் எம்ஐடி வந்து. இதுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா இப்போ இந்த கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் ஐடி கோர்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லியே வந்து ஐடியா தான் நிற்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஐடி தான் நீங்க உங்களோட நாலேஜ் இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும். எந்த கோர்ஸுக்கு நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில எந்த கோர்ஸுக்கு போனாலுமே உங்களுக்கு அங்க வந்து உங்களோட கிரெடிட் ஃபில் பண்றதுக்காக இல்லை வேறு தேவைகளுக்காக நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வச்சிருப்பாங்க, மொடியூல்ஸ் இருந்து வச்சிருப்பாங்க. அதுல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், டீம் ஒர்க், சோசியல் ஹார்மனி, எக்கனாமிக்ஸ், ப்ராஜெக்ட் அனலைசிஸ், சர்வேயிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது இந்த பிசிக்கல் சயின்ஸ் அப்ளை சயின்ஸ் கோர்ஸ்ல அது நிறைய கிடைக்கும். ஸோ எல்லா கோர்ஸ்லயுமே இதுகளை ஒவ்வொன்று கிடைச்சிட்டே இருக்கும். அதை தாண்டி மெயினா நீங்க படிக்க போறது மெயின் கோர்ஸ் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா ஐடியா இருக்கும். ஆனா இதுல எம்ஐடியில வந்து ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடியா இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் சொன்னா உங்களுக்கு கொமர்ஸ் நாலேஜ் தேவைப்படும். அதுல கொமர்ஸ் நாலேஜ் தேவைப்படும். ஸோ அதுல உங்களுக்கு சம்டைம்ஸ் எக்கனாமிக்ஸும் கூட தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நீங்க யோசிச்சு கன்சிடர் பண்ணி போட வேண்டிய ஒரு கோர்ஸா இருக்கும். ஆனா நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது அவ்வளவு கஷ்டமானதா இருக்காது. ஏ லெவலில் படிச்சு தாண்டி யூனிவர்சிட்டி வரை வந்தவங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. அதை நீங்க படிச்சு எடுத்துக்கொள்ள இயலும். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு பிஎஸ்சி எம்ஐடி. இது பிஎஸ்சி ஹானர்ஸ் எம்ஐடி கல்லணையில் இருக்கிறது. இது வந்து பிஎஸ்சி ஜென்ரல் எம்ஐடி. இது வந்து சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிகள் இருக்கிற ஒரு கோர்ஸ். இதுவும் இந்த எம்ஐடி சேம் ஆகல் தான். ஆனா இது வந்து ஜென்ரல் டிகிரி, இது ஹானர்ஸ் டிகிரி. இவரது உங்களுக்கு ஒரு கேள்வி, ஜென்ரல் டிகிரி ஹானர்ஸ் டிகிரி ரெண்டும் என்னண்டா, ஜென்ரல் டிகிரிங்கிறத விட ஹானர்ஸ் டிகிரி கொஞ்சம் பேர்த்தானதா இருக்கும். அதான் நாங்கள் வித்தியாசம். அதாவது ஒரு இடத்துல நீங்க 2 பேர், இப்போ எம்ஐடி முடிச்ச 2 பேர் ஒரு வேலைக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா, எம்ஐடி முடிச்ச 2 பேர் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு சொன்னா, இவங்க 2 பேரையும் பார்த்து ஆருக்கு என்று கேட்டா இந்த எம்ஐடிக்கு தான் ப்ரியாரிட்டி கூட. என்னன்னு சொன்னா அவர் ஹானர்ஸ் டிகிரிக்குரிய ஒரு ஆள் ஆயிக்கார், இவர் ஜென்ரலுக்கு ஒரு ஆளா இருக்கார். இப்ப இருக்கிற போட்டி கூடின காலத்துல ஜென்ரல் டிகிரி, அதுக்காக ஜென்ரல் டிகிரி குறைஞ்சதண்டு இல்ல, போட்டி கூட இப்ப இருக்கிற காலம் போட்டி கூடினது. ஸோ உங்களுக்கு ஹானர்ஸ் டிகிரியோட போற ஆளுக்கு ப்ரியாரிட்டி கூட கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் எதுலையுமே உங்களுக்கு ஒரு ஹானர்ஸ் டிகிரி எடுக்க ட்ரை பண்ண வேண்டாம், மிச்சம் நல்லதா இருக்கு. அடுத்த டிகிரி வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து UVA யூனிவர்சிட்டியில இருக்கிறது. இதுவும் ஒரு 4 year ஹானர்ஸ் டிகிரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது இது வந்து எப்படின்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸாகவும் இருக்காது, அதுக்காக டெக்னாலஜி என்னங்கிற மாதிரியும் இருக்காது, ரெண்டுமே ரிலேட் பண்ணதான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி ஈக்குவலானு கேட்டா இல்ல. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜோட ஒரு டெக்னாலஜி ஃபீல்டுக்கு போற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிலேட்டடானதா இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டா அதுக்கு நீங்க இன்னும் உங்களோட இன்புட்டை கூட்டிக் கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டட் ஃபீல்ட்ல இதை வச்சு என்ன செய்யலும், வேலை செய்யக்கூடியதா இருக்கும். இவ்வளவு வந்து இந்த பேஜ்ல இருக்கிற கோர்ஸுகள். நம்ம அடுத்து போனோம்னு சொன்னா இது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். நீங்க நிறைய பேர் டவுட் போடுறீங்க, இது எல்லாம் முடிய நான் லாஸ்ட்ல சொல்றேன். அதை பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் இருக்கிற 4 years ஹானர்ஸ் டிகிரி உண்டு. இதுவுமே வந்து காமன் கோர்ஸுக்குள்ள வரது தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மேலே சொன்ன மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ஐடி. இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். நேம் சின்ன டிஃப்ரெண்ட், அதே மாதிரி மொடியிலையுமே அந்த அளவு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது, சேம் ஃபீல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன இது மொரட்டோ யூனிவர்சிட்டியில, அது கெலனி யூனிவர்சிட்டியில. ஸோ அங்கேயும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அடுத்த டிகிரி நாம பார்க்கறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஐசிடி. இது ஒரு ஜெனரல் டிகிரி தான்.
பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஐசிடி. இதுல நீங்க ஹொனர்ஸ் செய்யறேன்னு அங்க உங்களுடைய செகண்ட் இயருக்கு போறவு நீங்க உங்களோட ஹொனர்ஸ் அப்ளை பண்ணி உங்களோட ஜிபிஏ வச்சு நீங்க ஹொனர்ஸ் எடுக்க இயலும். ஸோ இது வந்து ரஜரட்டா யூனிவர்சிட்டி அண்ட் வவுனியா கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஐசிடி ஃபீல்டு. இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி ஃபீல்டு. அடுத்த கோர்ஸ் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ், நல்ல ஒரு கோர்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தகவல் முறைமைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் வந்து உங்களோட புக்ல ஒரு இடத்துல ஒரு கோர்ஸ் தான் இது. ஆனா இது 3 டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில 3 டிஃப்ரெண்ட் நேமோட இருக்கு. முதலாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங். கொலம்போ யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டட் எல்லாமே ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்ல இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்ல கொடுக்குறது 3 இயர்ஸ் ஜெனரல் டிகிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கும். அடுத்தது வந்து பேச்சுலர் ஆஃப், இது வந்து உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் என்று வராது. ஜெயபுரையிலையும் இதே கோர்ஸ் இருக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் என்று வராது. பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஹொனர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் வரும். அடுத்தது வந்து உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹொனர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அது வந்து சப்ரகமா யூனிவர்சிட்டியில இருக்கும். இது எல்லாமே தகவல் முறைமைகள்ங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஐடியாவும் இருக்காது, டேட்டா அனலைஸ் அந்த ரிலேட்டடாகவும் இருக்காது. எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல்டா இருக்கும். இதுக்கும் நீங்க நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கலாம். ஃபாரின்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது உங்களுக்கு கிடைக்கும். இது ஓகே, நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்க்க வேண்டியது நம்ம பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹோனர்ஸ் இன் ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹோனர்ஸ் இன் ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுவும் நல்ல ஒரு கோர்ஸ், எல்லாத்துலையும் விட நல்ல மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கோர்ஸ். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனை யூனிவர்சிட்டியில மட்டும்தான் டிகிரி, 4 இயர் ஹோனர்ஸ் டிகிரி. இது வந்து ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்கு நீங்க என்டர் ஆக விருப்பப்படுறீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆப்ஷனா இருக்கு. இதுவும் ஒரு நல்ல ஒரு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்கு என்டர் ஆக விரும்பினா இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கு. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹோனர்ஸ் இன் ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது இந்த கோர்ஸ்லயுமே நீங்க வந்து ருஹுனை யூனிவர்சிட்டியில அந்த 4 வருஷத்துலயுமே வந்து ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் லேர்னிங் எல்லாத்தையுமே படிப்பியல், வெப் டெவலப்மெண்ட் எல்லாமே படிப்பியல். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டட் என்னெல்லாம் படிக்கணும் அது எல்லாத்தையுமே படிப்பியல். ஸோ டேட்டா சயின்ஸ் அந்த ஃபீல்டுக்கு என்டர் ஆகிறதுக்கான முழு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இதை முடிச்சு இல்லைன்னு சொன்னீங்க, அதை அப்டேட் பண்ணிக்கொண்டு இல்லைன்னு சொன்னா டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்கு நம்ம என்னெல்லாம் சொன்னோம் அதெல்லாம் இதுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து 2 விதமா கொடுக்காங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹோனர்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் கலனிலையும் சப்ரகமா யூனிவர்சிட்டிலையும் கொடுக்காங்க. அதே டைம் ஜெயபுர யூனிவர்சிட்டியில வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஹோனர்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்காங்க. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எல்லாருக்கும் தெரியும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்க வேலை ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுவுமே ஒரு ஐடி ஃபீல்டுக்குரிய ஒர்க் இருக்கும். ஆனால் நீங்க இதை முடிச்சுட்டு நீங்க ஒரு நாள் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா வேலை செய்யலாது, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வராது. ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மட்டும் நீங்க என்ன செய்யலாம், ஒர்க் பண்ண இயலும். எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை ஃபாரின் போயோ இல்லை நாட்டில் இருந்தால் எப்படியோ நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க நல்லா ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கும். இவ்வளவு வந்து காமன் கோர்ஸுக்குள்ள வாரது. இவ்வளவுதான் காமன் கோர்ஸ். ஓகே சுதேஷ், HNDT போவோமா இல்ல? ஓகே ஓகே, அதை வழங்கப்படுத்துங்க. ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட வழங்கப்படுத்தணும். நீங்க அதை முடிங்க, HNDT முடிங்க. ஓகே ஓகே. அடுத்து நாம இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து யூஜிசிக்குள்ள நம்ம அப்ளை பண்ணி போற கோர்சஸ், இந்த அப்ளிகேஷன்ல நம்ம போட்டு போற கோர்சஸ். இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சிலர் அதுல கிடைக்காம அப்படி இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு அடுத்து இருக்கிற வாய்ப்புகள் தான் HND-NDT, ஹை நேஷனல் டிப்ளமா அண்ட் நேஷனல் டிப்ளமா. அதை நம்ம இடத்தையே பார்த்து முடிச்சுக்குவோம். HND-ங்கிறது வந்து ஹை நேஷனல் டிப்ளமா எல்லாருக்கும் தெரியும், நல்லா கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்லியேட் அதாவது ATIன்னு சொல்லுவோம், அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட். இதுல ஆஃபர் பண்றதுதான் இந்த HND கோர்ஸ். இதுல வந்து உங்களுக்கு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணி போறேன்னா 3 இடம் இருக்கு. மட்டக்குழின்னு சொல்லுவோம், அது கொழும்பு. அடுத்து லபுதுவான்னு சொல்லுவோம், கோல்ட்ல இருக்கு. குருநகர்னு சொல்லுவோம், ஜஃப்னாவில் இருக்கு. இது 3ல நீங்க அப்ளை பண்ணிடும். இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஹை நேஷனல் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், அதோட பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியரிங் ஒன்று, அதோட QS. இவ்வளவு நீங்க போயிடும். சிவில் நீங்க போறதா இருந்தா கொழும்பு, காலி, ஜஃப்னா மட்டும்தான் போவீர்கள். அடுத்து எலக்ட்ரிக்கலும் கொழும்பு, காலி, ஜஃப்னா 3லயுமே நீங்க போகலாம். மெக்கானிக்கல் போறேன்டா கொழும்பு, காலி மட்டும்தான் போகணும். அது பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியரிங் கொழும்புல மட்டும்தான் இருக்கு. அதே டைம் QSம் 3 இடத்துலயுமே இருக்கு. இது வந்து HND நீங்க இது வந்து உங்களுக்கு டிகிரியா இருக்காது. உங்களுக்கு நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா வர மாட்டீங்க. இதை முடிக்கிற டைம் நீங்க ஒரு ஹை நேஷனல் டிப்ளமா முடிச்சு தான் வருவீர்கள். ஸோ உங்களுக்கு டிகிரி தேவைன்னு சொன்னா இதை முடிச்சு போட்டீங்க, டாப் அப் பண்ணி
ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லயோ பிரைவேட் யூனிவர்சிட்டிலையோ ஃப்ரீ யூனிவர்சிட்டிலையோ ஏதோ ஒன்றுல நீங்க டாப் அப் பண்ணி இப்போ SLTC இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க டாப் அப் பண்ணி உங்க டிகிரி எடுக்கலும். அது நீங்க ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க சிவில் இன்ஜினியரிங் டிகிரி என்ன செய்யலாம், டாப் அப் பண்ணி எடுக்கலும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில போய் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சு இன்ஜினியர் ஆகிக்கிற ஒரு ஆளும் நீங்களும் ஒரே இடத்துல வந்து நிப்பியல் ஒரு இடத்துல. ஸோ அதான் இங்க இருக்கிறது. இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியரிங் மூணுமே வந்து 3.5 years ஆയിരിக்கும், 3.5 வருஷம் ஆയിരിக்கும். அதுல வந்து உங்களுக்கு 3 year ஃபுல்லா அகாடமிக்காவும் அந்த ஹாஃப் இயருக்குரிய அந்த 6 month உங்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கா இருக்கும். மெக்கானிக்கல் மட்டும் 4.5 வருஷம் வரைக்கும், அதுல அந்த 6 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். QS வந்து உங்களுக்கு 2.5 வருஷம், அதுல இந்த 6 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங்கா இருக்கும். இவ்வளவுதான் ஹை நேஷனல் டிப்ளமா. இது வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு, உங்களோட கட் ஆஃப் வந்ததுக்கு பிறகு, அதுக்கு முதலோ உங்களுக்கு இது வேறையா கால் பண்ணுவாங்க. ATIL ஸ்லியேட்டர் வேற ஒரு கெசட்ல உங்களுக்கு இது கால் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டி இருக்கு. அடுத்து நான் பாக்குறது NDT. NDT வந்து நேஷனல் டிப்ளமா இன் டெக்னாலஜி. நான் மேல பார்த்தது ஹை நேஷனல் டிப்ளமா இன் இன்ஜினியரிங்குள்ள வரும். இது நேஷனல் டிப்ளமா இன் டெக்னாலஜி. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறதுல கொடுக்குற ஒரு டிகிரி, ஒரு டிப்ளமா. நேஷனல் டிப்ளமா இன் டெக்னாலஜி ITUM என்று சொல்லுவோம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவோல கொடுக்காங்க. இங்க வந்து நீங்க நேஷனல் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பொலிமர் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் அண்ட் க்ளோத்திங், இந்த எல்லாத்துலேயுமே இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது நேஷனல் டிப்ளமா இன் டெக்னாலஜி தான் இது. ஸோ சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் நேஷனல் டிப்ளமாவோட நீங்கள் வெளியில் வருவியல். ஸோ இதுக்குள்ள எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலும். இது வந்து எல்லாத்துலேயும் ஃபீல்டு உங்களுக்கு தெரியும். சிவில் என்ன தெரியும், எலக்ட்ரிக்கல் தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் தெரியும், ஏற்கனவே சொல்லப்பட்டது இன்ஜினியரிங் பேசக்குள்ள. கெமிக்கலும் சொல்லப்பட்டுட்டு, IT, மெக்கானிக்கல், பொலிமர் டெக்னாலஜிங்கிறது அதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து டெக்ஸ்டைல் அண்ட் க்ளோத்திங்கும், டெக்ஸ்டைல் க்ளோத்திங்னா பேர்லேயே வழங்குது உங்களுக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங், பெரிய கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 3 years ஆയിരിக்கும். இந்த NDT வந்து ஃபுல்லா 3 years ஆയിരിக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 வருஷம் உங்களுக்கு அகாடமிக் போகும், லாஸ்ட் 1 year ஃபுல்லாவே உங்களுக்கு ட்ரைனிங்கா இருக்கு. இதே NDTல வந்து உங்களுக்கு இன்னும் 2 இருக்குது. NDT இன் மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் நாட்டிக்கல் ஸ்டடீஸ் அண்ட் டெக்னாலஜி. இது ரெண்டுமே ஷிப், கடல் அந்த மாதிரி மெரைன் ஃபீல்ட் அந்த செக்ஷனுக்குள்ள வர்றது. இது வந்து நீங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லாத போகலுமான அதாவது விட்டு அந்த நிறைய சுச்சுவேஷனை பார்த்து போகக்கூடியதா இருக்கும். இது வந்து 4 year ஆയിരിக்கும். 4 வருஷம் முடியும் உங்களுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இயரும் 4th year மட்டும் உங்களுக்கு அகாடமிக் இருக்கும். செகண்ட் இயரும் 3rd year ட்ரைனிங்கா இருக்கும் உங்களுக்கு. இது மெரைன் அண்ட் நாட்டிக்கல் போனீங்கன்னு சொன்னா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க இந்த மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஆப்டிடியூட் எக்ஸாம் சிட் பண்ண வேண்டி இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் சிட் பண்ணினாலுமே அதோட ஒரு இன்டர்வியூ நீங்க பாஸ் ஆனால் மட்டும்தான் போகக்கூடியதா இருக்கு. அவ்வளவுதான் NDT பத்தி பார்க்க வேண்டியது. ஸோ இவ்வளவுதான் நாம பார்க்க வந்தது. இதோட முடியுது. ஸோ இதுக்கு வரைக்கும் சொன்னதுல அவங்களுக்கு டவுட் ஏதாவது கேட்கணுமா இருந்தாங்க, இப்ப கேட்கலாம். ஓகே, டவுட் கொஞ்சம் போட்டுருக்கு. இதுக்கு அப்ளை பண்ண ஜட் ஸ்கோர் ரேங்க் எப்படி இருக்கணும், ஆர்டர் போடும்போது எப்படி கரெக்டா ஆர்டர் பண்ணுற யூனிவர்சிட்டி கேட்டிருக்கீங்க. எந்த கோர்ஸ் கேட்டீங்க நீங்க? பிசிக்கல் சயின்ஸ். ஓகே, பிசிக்கல் சயின்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து ஜட் ஸ்கோர் ரேங்க கேட்டோம்னு சொன்னா நீங்க ரேங்க் வந்து ஒரு 200 வரைக்கும் இருந்தா நீங்க போகலாம். 200க்குள்ள நீங்க இருந்தா போக இயலும். 200, 210 வரைக்கும் இருந்தா நீங்க போக இயலும். ஜட் ஸ்கோர் கேட்டீங்கன்னு சொன்னா பிசிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 0.4 இருந்தாலும் போக இயலும். ஏன்னு சொன்னா இந்த பிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ற விதம் இல்லை, நம்மளோட இடத்தை பொறுத்த வரைக்குமே இல்லை. அதனால நீங்க அந்த ஜட் ஸ்கோர் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு செகண்ட், தேர்ட் வெயிட்டிங் சொல்லி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்தது வந்து ஆர்டர் போடுற டைம் எப்படி யூனிவைஸா ஆர்டர் போறேன்னு கேட்டா, யூனிவைஸா நீங்க ஆர்டர் போறது பிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்க யூனிவர்சிட்டி வைஸா ஆர்டர் போடுறங்கிறது ஜட் ஸ்கோரை பார்த்து போட வேண்டிய ஒன்று இல்லை. பிசிக்கல் சயின்ஸ் மற்ற கோர்ஸுக்கு இடையில எவ்வளத்த வாரங்கிறத ஜட் ஸ்கோரை பார்க்க இயலும். ஆனால் அதுல யூனிவர்சிட்டி வைஸா நீங்க போட போகல வந்து அங்க இருக்கிற சப்ஜெக்ட் காம்பினேஷன் உங்களுக்கான ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறத பார்த்து தான் நீங்க போட வேண்டி இருக்கும். என்ன கேட்டால் நீங்க போறதுக்கு நல்ல ஒரு ஆர்டர்ன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, யூனிவர்சிட்டி ஆஃப் பெராதனிய, SUSL, ருஹுன, கெலனிய,
அது பிறகு நீங்க மற்ற எதை போட்டாலும் ஓகே தான் நிற்கும். யூஎஸ்ல கடைசியா போட்டு ஜாஃப்னா அதுக்கு மேல போட்டு அதுக்கு இடையில வாரமாய் போட்டீங்களா ஓகே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நல்ல வாய்ப்பா இருக்கும். அங்க போனீங்கன்னா நீங்க நல்ல ஒரு ஃபியூச்சரை அமைச்சிக்க இயலுமானதா இருக்கும். அடுத்து ஏஐ கோர்ஸ் 1.5 தட் ஸ்கோருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கா? மேபி கிடைக்கலாம், சான்ஸ் இருக்கு, கிடைக்கலாம். நீங்க போடுங்க, கிடைக்கும், ஷூரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, ஒவ்வொரு கோர்ஸுமே வந்து லாஸ்ட் இயர் என்ன தட் ஸ்கோருக்கு போயிருக்குங்கிறது வந்து இவரது எல்லா கோர்ஸுக்குமே நோட் பண்ணல. நீங்க வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் ஒரு ஸ்லைட் ஒன்று ஷேர் பண்றேன். அந்த அது வந்து உங்களுக்கு யூஜிசி புக்ல இருக்கிறது, அதுல நீங்க பார்த்து எடுத்துக்க இயலும். யூனிவர்சிட்டி பேராதேனிக்கு 0.65 ரேங்க் 191க்கு அப்ளை பண்ணலாமா? ஓகே, நீங்க ஷூரா அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளைட் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ் வித் ஒன் இஸ் பெஸ்ட். அப்ளைட் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ்ல எது பெஸ்ட்னு கேட்டா உங்களுக்கு பிசிக்கல் சயின்ஸ் பெஸ்டானதா இருக்கும். ஏன்னு சொன்னா அப்ளைட் சயின்ஸ்ல உங்களுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நீங்க போய் அதை தான் எடுத்து ஆகணும். ஆனா பிசிக்கல் சயின்ஸ்ல போய் நீங்க நிறைய உங்களுக்கு அங்க உள்ளுக்கு போய் பிரிஞ்சு நீங்க நிறைய வழியில போக இயலும். ஸோ பிசிக்கல் சயின்ஸ் பெஸ்டானதா இருக்கும். அடுத்து பிசிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு போற இடத்துல ஹோனர்ஸ் டிகிரி கிடைக்கும். நீங்க ஹோனர்ஸ் டிகிரி விரும்புறதுல செய்யணுமா இருந்தா அப்படி செய்யறேன்னா நீங்க வந்து முதல்ல உங்களோட ஜிபிஏ மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 இயர் அகாடமிக் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் 2 இயர் முடியணும். முடிஞ்சு 3rd இயர்ல இருந்தே நீங்க ஹோனர்ஸ் டிகிரிக்கு போவீங்க. ஸோ அதுக்குரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், ஜிபிஏ மெயின்டைன் பண்ணணும். பிசிக்கல் சயின்ஸ் அப்படி பெஸ்டானதா இருக்கும் அப்படி போனீங்கன்னா. ஓகே, எஸ்யூஎஸ்எல் இன்ஜினியரிங்கை விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டா பெட்டரா இருக்குமா? அதுக்கு உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. எஸ்யூஎஸ்எல் இன்ஜினியரிங் போய் நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஃபீல்டு உங்களுக்கு என்ன ஃபீல்டு போக உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க போட வேண்டி இருக்கும். உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டு தேவை, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிக்கல் அந்த மாதிரி தேவைண்டா நீங்க இன்ஜினியரிங் தான் போகணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஃபீல்டு பெட்டரா இருக்குமான்னு கேட்டால் உங்களோட ஃபீல்டு நீங்க தான் சூஸ் பண்ணணும். அது ரெண்டுமே அது பெட்டரா இது பெட்டரான்னு சொல்றதுக்கு இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேராதேனியில 1.03 பேராதேனியில கம்ப்யூட்டர் சயின்ஸா? எஸ்யூஎஸ்எல் டிகிரி வந்து பிஎஸ்சி ஹோனர்ஸ். நீங்க ஹோனர்ஸ் விரும்பினா ஹோனர்ஸ் செஞ்சு ஹோனர்ஸ் எடுக்கலாம். 4 இயர் டிகிரி நீங்க ஜென்ரலோட முடிக்கவே மேலும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோனர்ஸ் செய்யணும்னா நீங்க டிகிரி ஹோனர்ஸ் டிகிரி அப்ளை பண்ணி 2nd இயர்ல அப்ளை பண்ணி ஹோனர்ஸ் டிகிரி செய்ய இயலும். பிசிக்கல் சயின்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரல் மிதிக்கு ஹோனர்ஸ் மிதிக்கு உங்களுக்கு எது தேவை நீங்க தான் முடிவெடுக்கணும். தட் ஸ்கோர் 0.73 இதுக்கு ருஹுனா யூனிவர்சிட்டி ஃபைனான்சியல் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் லாஜிஸ்டிக் கிடைக்குமா? மேபி வெயிட்டிங்ல கிடைக்கலாம். அது கன்ஃபார்மா கிடைக்கும்னு சொல்லலாம்னா 1.0க்கு மேலே இருக்கணும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, ஆர்கிடெக்சர் லேண்ட்ஸ்கேப் எல்லாத்தையும் பத்தி இப்ப சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்ததாக தான் அப்படி டவுட் இல்லைன்னா இதை முடிச்சுக்குவோம் நாம. ஓகே ஓகே, அரிசிதாரதா நீங்க கண்டினியூ. அவ்வளோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, யூனிபிக் ஓகே என்ன இருக்கு உங்களோட யூனிவர்சிட்டி யூஜிசி புக்ல இந்த பேஜ் வந்து பேஜ் நம்பர் 175ல இருந்து அதுக்கு எல்லாமே போகுது. ஃபர்ஸ்ட்ல வந்து பயோ ஸ்ட்ரீம் தான் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த கீழே வரும் எக்ஸ் ஸ்ட்ரீமுக்குரியது. ஸோ அதில் நீங்க அம்பாரா டிஸ்ட்ரிக்டா எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத வச்சு அந்த டிஸ்ட்ரிக்டை வச்சு நீங்க அதில் எந்த கோர்ஸ் எந்த ஸ்கோர் போயிருக்கேன்னு பார்க்க இயலும். பார்த்து நீங்க எடுக்குவீங்க. உங்களோட யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்ல நீங்க 175ல இருந்து பேஜ் நம்பர் 175ல இருந்து ஃபுல்லா பார்க்கலாம். கலனிய கம்ப்யூட்டர் சயின்ஸை விட கொழும்பு பிசிக்கல் சயின்ஸ் போறது நல்லமா? ஓ நல்ல. ரேங்க் 180க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாமா? ரேங்க் 180 நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம். போகலாம், வெயிட்டிங்ல சம்டைம் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலனாலுமே அந்த ரேங்குக்கு உங்களுக்கு நீங்க பிசிக்கல் சயின்ஸ் அப்ளை பண்ணி, அதாவது எந்த யூனிவர்சிட்டியில பிசிக்கல் சயின்ஸ் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோனர்ஸ் டிகிரி எடுக்கலும் அந்த யூனிவர்சிட்டி பிசிக்கல் சயின்ஸ் அப்ளை பண்ணி போய் நீங்க எடுக்கலும். ஓகே, இதை தாண்டி வேற டவுட்ஸ் இருந்தால் லாஸ்ட்ல கிளியர் பண்ணிக்குவோம். அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த தரத்தா அடுத்து வெவ்வேறு ஏனைய பாடப்பிரிவுகள்ல இருந்து வெவ்வேறு கற்கை நெறிக்காக வந்து வெவ்வேறு பாடப்பிரிவுகள்ல இருந்து வந்து ஏனைய
கற்கைஞர்களுக்கு விண்ணப்பிக்க தகமை பெற்ற கற்கைஞர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து QSFM பத்தி சொல்றதுக்கு அரிஜ் அவர்கள் அழைக்கிறோம். ஹலோ, பேசுகிறதா? ஆமாம். ரைட், ஓகே. இப்போ நான் வந்துட்டு என்னன்னா, மொரட்டுவையில் இருக்கிற ஆர்கிடெக்சர் ஃபெக்கல்ட்டிக்குள்ள வர குவான்டிட்டி சர்வேங்கிற கோர்ஸ். இது வந்துட்டு மொரட்டுவையில் மட்டும் கொடுக்குற ஒரு கோர்ஸ் ஆகிக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் ஈஸ்டர்ன், இப்போ இலக்கியராக பொதுவாக ஈஸ்டர்ன் இது வந்தாகல எல்லாருக்கும் QSங்கிற கோர்ஸ் வந்துட்டு நல்லா பழக்கப்பட்ட கோர்ஸ் ஆகிக்கும். இந்த பிரைவேட் இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் கொடுக்காங்க. ஆனா மொரட்டுவையில மட்டும், அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மொரட்டுவையில மட்டும்தான் இந்த கோர்ஸ் இன்டர்னல் டிகிரியாக கொடுவாடுது. ரைட், இதுல வந்துட்டு எல்லாரும் கியூஎஸ் சொல்லி போறாங்க. என்ன கியூஎஸ் தொழில் என்ன, அங்க போய் என்ன ஒர்க் பண்ற, அது ஐடி ஃபீல்டா இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டான்னு பார்த்துச்சுன்னா, இது வந்துட்டு இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடிய ஒரு ஃபீல்ட் தான் இந்த QS. இதுல வந்துட்டு பொதுவா இல்ல, இது அந்த QSங்கிற ஒரு ரோல் எப்படி சொன்னா, அவர் வந்துட்டு எப்பயும் அந்த கொஸ்டோட, அதாவது மணி ரிலேட்டடான ஜாப் தான் அவர் செய்வாங்க. சரி, அவர் வந்து இப்ப ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போச்சுன்னா இதுல வர கொஸ்ட் ரிலேட்டடான அனைத்து விஷயங்களும் இந்த QSங்கிற ஒரு கிராமரை போகுது. இதுல வந்துட்டு இப்ப அதுல வந்துட்டு நீங்க கேள்விப்பட்டியல் கான்ட்ராக்டர் QS கன்சல்டன்ட் சொல்லி நிறைய ஃபார்ம் செய்ய, அதுக்குள்ள நிறைய பேர் நிறைய வேலைகள் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய காசு தேவைன்னு சொல்லலாம் இந்த QS கூட தான் போகுது. போற வாரம் எல்லாம் இந்த QS கூட வர போகுது. ஸோ அவர் வந்துட்டு கொஸ்ட் ரிலேட்டடான டாஸ்க் தான் செஞ்சு கேட்பேன். அடுத்தது இப்ப இங்கேயும் கொடுக்காங்க, டிகிரி கொடுக்காங்க, அதே மாதிரி வெளியாலையும் டிகிரி கொடுக்காங்க. டிஃபரன்ஸ் என்ன, இங்க 4 வருஷம் நான் படிக்கணுமாங்கிறது கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு இந்த கோர்ஸோட போட வர பிரச்சனை ஈவன் எனக்கு இருந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா, இப்ப மொரட்டுவையில கொடுக்கறது BSc ஆனர்ஸ் டிகிரி 4 வருஷம் ஆனர்ஸ் டிகிரி கொடுக்காங்க. வெளியாலையும் நாங்க BSc ஆனர்ஸ் டிகிரி செய்யலாம். ஆனா இங்க எக்ரெடிடேஷன்ஸ் இருக்கு. சில பாடிஸ் வந்துட்டு இந்த மொரட்டுவையில கொடுக்குற டிகிரி வந்துட்டு எக்ரெட் பண்ணிக்காங்க. கேள்விப்பாட்டி பேர் RICS பாஸ் ஆகும்னு சொல்லி. ஏன் RICS பாஸ்ன்னு சொல்லாங்கன்னா, RICSங்கிறது QSக்குள்ளால போய் QS இல்ல FM இருக்கு, அதுக்கு RICS இருக்கு மொரட்டுவையில. அங்க வந்து இருந்தாலும் இப்ப RICS ஒரு பாஸ் ஆயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு வந்துட்டு இப்ப சேலரிஸ் எல்லாம் இப்ப QS ஏன் டக்குன்னு 6 மாசம் முடிச்சு போடுறாங்கன்னா சேலரி வாங்குறது. இப்ப RICS முடிச்சால சேலரி வந்துட்டு கடும் கூட ஆகி 30 லட்சம் 40 லட்சம் சொல்லி கடும் அந்த பெரிய லெவல்ல காசு எடுப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஈஸியா மொரட்டுவைக்குள்ளால போனோம்னு சொன்னால் அந்த ஈஸியா அந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணி போயிடலாம். அந்தந்த இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிற கூடிதான் IQSSLங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் குவான்டிட்டி சர்வே ஸ்ரீலங்கா. இது வந்து எல்லாரும் நார்மலா எடுத்து போய்த்துருவாங்க. அந்த RICS எல்லாம் நார்மலா வந்து கிடைக்கிறதுல என்னன்னா, இந்த இப்படியான சில அவங்களுக்கு வந்துட்டு இப்ப இந்த தேவைகள் குறைவாயிக்கும் வெளியாளிக்கிறார்கள். நமக்கு வந்து ஈஸியா போனோம்னா தொழில் எடுக்கலாம், வெளியே போனோம்னு சொன்னா. அதே மாதிரி PAQS பெக்ங்கிறது அமெரிக்கா, அதே மாதிரி ஆஸ்திரேலியா டிகிரி லீக். ஸோ இப்படியான பொடிஸ் வந்துட்டு இதை நாம எக்ரெட் பண்ணத்தாலான் இந்த மொரட்டுவை டிகிரி வந்துட்டு மற்ற டிகிரியையும் விட டிஃப்ரெண்டா இருக்கு. சரியானே? ரைட். அடுத்தது இது ஏன் காமன் கோர்ஸுக்குள்ள வருகுதுன்னு சொன்னா, நம்மளோட ஊர் வழக்கம் என்னச்சுன்னா இன்ஜினியரிங் தப்பினா QS போறேன். ஆனா இது வந்து மெட்ஸுக்கு மட்டும் ஒரு ரெஸ்ட்ரிக்டான ஒரு கோர்ஸ் இல்லை. இது வந்துட்டு ஒரு காமன் கோர்ஸ். அதாவது நமக்கு ஒரு ஹையர் மேத்ஸ் அல்லது கொம்பை மேத்ஸ்ல பாஸ் இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து நமக்கு அக்கௌண்டிங், அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ஸ்டடிஸ் எதாக இருந்தாலும் ஈவன் ICT கூட அதுல ஒரு பாஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஆனால் நாம அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதான் இது ஒரு காமன் கோர்ஸுக்குள்ள சொல்லி வருகிறது. ஆனா நார்மலா மெட்ஸ் ஃபீல் பண்ணாகல, மெட்ஸ் எடுத்தாகலாம், லெவல்ல மெட்ஸ் செஞ்சாகலாம் இந்த கோர்ஸுக்கு போவாங்க. அடுத்த விஷயம், இதுல வந்துட்டு இது 4 இயர் டிகிரி மொரட்டுவையில மட்டும்தான் கொடுக்குற ஆர்கிடெக்சர் ஃபெக்கல்ட்டிக்குள்ள வாரது. சரியானே? அடுத்த விஷயம், FM சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்றைக்கு மொரட்டுவையில. இதுவும் முந்தி வந்துட்டு
எல்லாம் எஃப்எம் சரி, கியூஎஸ் சரி, ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் டிசைன் எல்லாம் மொரட்டுவ ஆர்கிடெக்சர் ஃபெக்கல்ட்டிக்குள்ள வர வேற டிபார்ட்மெண்ட்ஸ். அதுல ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு இப்போ வந்து நினைக்கிறேன் 2020-21 நினைக்கிறேன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கியூஎஸ்ல இருந்து பிரிச்சாங்க. முந்தி ரெண்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை, பில்டிங் எக்கனாமிக்ஸ்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் இருந்து அதை புறவு சில பிரச்சனையால எஃப்எம் பிரிச்சாங்க. எஃப்எம் சொல்றாங்க இப்ப கியூஎஸ் எப்படி கோஸ்ட் ரிலேட்டடான வேலை செஞ்சு போறாங்களோ அதே மாதிரி எஃப்எம்ங்கிறாக்கள் ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா அதுல இருக்கிற அந்த பில்டிங்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸை மேனேஜ் பண்றாங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு பில்டிங் எடுத்தோம்னா அதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அதுக்கு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ஆகிக்கலாம், இல்லாட்டி அதுல அந்த பில்டிங் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆகிக்கலாம். வாட் அவங்களுக்கு வந்து இப்ப ஏன் முந்தி எஃப்எம் கியூஎஸ் ஒன்றாச்சுன்னா ரெண்டும் கொஸ்டோட ரிலேட் ஆனாங்கல்ல, மாடியூல்ஸ் எல்லாம் பெருமாட்டு கொண்டு தான் எஃப்எம் கியூஎஸ் எல்லாம். ஆனாலும் இப்ப பிரிச்சு வேறையா அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகும். கியூஎஸ் பில்டிங் எக்கனாமிக்ஸ் என்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகும். அரேஞ்ச் ஸ்லைட் வந்து விளங்கல, கொஞ்சம் அதை கொஞ்சம் சரியா சொல்லணும். இல்லையா ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று காட்டிக்கிறீங்க. ரைட், ஓகே. அப்ப நான் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் காய்ச்சிங்கன்னா இது மொரட்டோயில கொடுக்குற ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான சொல்லி இப்ப இருக்கு. இது வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் 81 பேர் இருக்காங்க. இது வந்து மெய்யா அந்த எப்படி சொல்ல போனா அது மெட்ஸுக்கு மட்டுமண்டி இல்லை, இது வந்துட்டு இதுவும் ஒரு காமன் கோர்ஸ். ஏன்னா கொமர்ஸ் ஆட்களும் இதுக்குள்ள வரலாம். நினைக்கிறேன் கொமர்ஸ்ல என்னமோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னு சொன்னால் அவையிலும் இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி வரலாம் இந்த ஃபீல்டு. ஆனாலும் இப்ப வந்துட்டு கடைசி நான் கேட்ட விதத்துல மெட்ஸாக்கள் தான் இது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுவாடு தான் கொமர்ஸ் ஆக்களையும் விடணும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதே மாதிரி எப்படி கியூஎஸ்க்கு வந்து RICS அக்ரெடிடேஷன் ஈக்கும் அதே மாதிரி எஃப்எம்முக்கும் RICS ஈக்கு. ஸோ அவங்களுக்கும் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த சேலரி டிமாண்ட் வந்து கூடிய ஆகிய போகுது. அதே மாதிரி IFMA இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனும் இதை அக்ரெடிட் பண்ணியிருக்காங்க. சரியானே. இதுல வந்துட்டு நோமலா சின்ன மாதிரி கொமர்ஸ் ஆக்கள் பெறலாம். அதே மாதிரி மெட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து அட்லீஸ்ட் எஸ்பாஸ் எடுக்கணும், கெமிஸ்ட்ரி கம்பைன் மெட்ஸ் ஏதோ சப்ஜெக்ட்ல எடுத்திருந்தா இந்த எஃப்எம்ங்கிற ஒரு கோர்ஸுக்கும் நீங்க வரலாம். அதே மாதிரி அடுத்தது நீங்க குவான்டிட்டி சர்வேயிங் மாதிரி இது ஒரு சர்வேயிங் சயின்ஸ் எழுதுவோம். சர்வேயிங் சயின்ஸும் குவான்டிட்டி சர்வேயிங் ஒன்று இல்லை. சர்வேயிங் சயின்ஸ்ங்கிற வந்துட்டு இப்ப நீங்க கண்டிப்பேல் ஒரு ட்ரைபாட்டை வச்சு அளந்துக்கு நிற்பாங்க. அவைய அந்த சர்வேஷன் சொல்லாக்கல அந்த சர்வேயிங் சயின்ஸுக்கு வராது. சர்வேயிங் சயின்ஸ்ல வந்துட்டு வாராக்கள் வந்துட்டு அதுவும் ஒரு காமன் கோர்ஸ் தான். ஏன்னா நிறைய பாடங்கள் எடுக்கிற வழியால போகலாம். ஆனா மெட்ஸாக்கள் கூடுதலா போவாங்க அதுக்கு. இது சப்ரகாமா யூனிவர்சிட்டியில 4 years பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் சர்வேயிங் சயின்ஸ் டிகிரி கொடுக்காங்க. இன்டேக் வந்து கூடிய செட் ஸ்கோர் நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெருசா தேவைப்பட மாட்டேன், 1.2 குறைதான் இருக்கும். இதுவும் ஒரு நல்ல ஒரு மெட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு சர்வேயிங் சயின்ஸ்ங்கிற கோர்ஸ். இதுல வந்து பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுன்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து லேண்ட் ஜியோமெட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. லேண்ட் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல போகணும், ஐடி ஃபீல்ட் தேவையில்லைங்கிறார்கள் இந்த சர்வேயிங் சயின்ஸுக்கு போகலாம். இதான் இந்த அதர் கோர்சஸ்ல மொரட்டோயில வர கியூஎஸ்எம் எஃப்எம்மும் இதுல வந்து சர்வேயிங் சயின்ஸ் சப்ராவும். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? ஒரு ஆர்கிடெக்சருக்கு வந்துட்டு இந்த வருஷம் எப்டிட் எக்ஸாம் ஸ்டாப் பண்ணாலும் கட்டிக்கு அது அரசு ஏதாச்சும் சொல்லுவா ஆர்கிடெக்சர் லேண்ட்ஸ்கேப் டிசைன் சம்பந்தமான எல்லாம். வேற ஏதாச்சும் கியூஎஸ் எஃப்எம் ரிலேட்டட் டவுட்ஸ்? ரைட், இல்ல நினைக்கிறேன். அப்புறம் டவுட் வந்துக்கிறேன். கியூஎஸ்ட் செட் ஸ்கோர் வந்து லாஸ்டா நான் வந்துட்டு இப்போ அம்பார் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த செட் ஸ்கோர் 3 போன முறை. அன்னைக்கு மினிமம் செட் ஸ்கோர் என் ரேங்க் வந்து 80 போன முறை 90 நினைக்கிறேன் 0.9 அல்லது 0.8 வரை போய்க்கணும். இந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸோட தானே இப்போ கியூஎஸ் போக வேண்டியால் இப்போ நான் E2 போடாம கியூஎஸ் போட்டு போனேன். இப்போ ஒரு ஆள் சப்போஸ் ஒரு ஆள் E2 போட்டு போனாச்சுன்னா இன்னைக்கு செட் ஸ்கோர் வரங்க போகுது. இப்போ நோமலா 1.3 நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 1.3 1.2 லாஸ்ட் இயர் 1.4 எங்களோட சீனியர்ஸ் வந்துட்டு 1.4 இன்ச்சு எங்களோட இந்த முறை நினைக்கிறேன் 0.9 இல்லாட்டி 1.1 அப்படி நினைக்கிறேன். இல்ல சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஃபெக்கல்ட்டி வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபெக்கல்ட்டிக்குள்ள வர மாட்டா. மொரட்டோயில வந்துட்டு ஆர்கிடெக்சர் ஃபெக்கல்ட்டிக்குலாம் கியூஎஸ் வருது. பில்டிங் எக்கனாமிக்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் இந்த கியூஎஸ் குவான்டிட்டி வராங்க.
சிவில்ல வந்துட்டு வேலை வந்துட்டு ஜாப் வந்துட்டு சைட்ல வர பெரும்பாலும் குறைவு. அன்னைக்கு மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி டுவைஸ் சைட் விசிட் போய் அந்த ஓவராலா ஒரு பார்க்குற அளவு தான் இருக்கும். சைட் விசிட் குறை தான் வரும். சேலரி வந்துட்டு இப்ப கியூஎஸ்க்கு இப்போ தெரியும் ஹை டிமாண்ட்ல இருக்கு. கொஞ்சம் சேலரி கூடின ஒரு ஃபீல்ட் தான் கியூஎஸ். சிவில் போற ஐடியா இருந்தால் சிவில் வந்துட்டு சைட் ஒர்க் வந்து கூட வரும் சிவில். அதான் டிஃபரன்ஸ் சிவில். வேற ஏதாச்சும்? ஓகே நினைக்கிறேன். அப்ப அர்ஷியாத்தை நீங்க கொண்டு வரலாமே. ஓகேடா. ஓகே. அடுத்து ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், இன்டகிரேட்டட் டிசைன், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆகிய கற்கை நெறிக்கான வழிகாட்டலை வழங்குவதற்காக மொரட்டை பல்கலைக்கழகத்தின் ஆர்கிடெக்சர் பிரிவில் கல்வி கற்கும் அர்ஷிதா அவர்களை அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர். என்னடா ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டிக்குள்ள தான் கிட்டத்தட்ட 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல வந்து ஒன்று ஆர்கிடெக்சர், அடுத்தது வந்து லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், அடுத்தது வந்து இன்டகிரேட்டட் டிசைன், அடுத்தது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ஆல்ரெடி அரிட் சொன்ன மாதிரி குவான்டிட்டி சர்வேரிங், அதோட வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். இதுல வந்து ஆர்கிடெக்சர் வந்து நார்மலாகவே 5 இயர்ஸ் கோர்ஸ். 5 இயர்ஸ் கோர்ஸ் மெயின்லி வந்து மெட்ஸ் பயோ, அதுலேயும் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில செலக்டட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த அவங்க எடுத்தவங்க வந்து வரலாம். அடுத்தது வந்து ஓஎல் குவாலிஃபிகேஷன்ஸ் நார்மலாகவே யூஜிசி புக்ல போட்டிருக்கிறதான் இங்கிலீஷ்ல, அடுத்தது மெட்ஸ்ல சி. மெயினா வந்து இதுல வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கிடைக்க போறது வந்து நார்மலா பார்த்தோம்னா இதுல மெயினா வந்து ஜட் ஸ்கோரையும் தாண்டி ஆப்டிடியூட்ல வந்து உங்களோட ஸ்கோரிங் அதோட நீங்க பாஸ் பண்ணீங்களா உங்களோட ஜட் ஸ்கோரை வச்சு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வச்சு உங்களுக்கு கிடைக்கும். அதோட வந்து மொடியூல்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். வலிமையான கோர்ஸ் மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும். மெயினா இங்க வந்து பேஸ் பண்றது வந்து டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் தான். டிசைன் ப்ராஜெக்ட்ஸ்ல இயர்லி வந்து 55 எடுத்தா இயர் ரிப்பீட். அடுத்தது வந்து நார்மலாவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஆர்கிடெக்சர்ஸ் ஃபர்ம்ஸ் இருக்கு. ஆனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரிங்கிறது வந்து குறைவோ. அதோட வந்து அப்ராட்ல வந்து என்ன மாதிரி ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ண்டா மிடில் ஈஸ்ட்ல அதோட யூரோப் கண்ட்ரீஸ்ல போகலாம். போனா உங்களுக்கு ஒர்க் வந்து இருக்கும். ஆனா போய் இப்ப எம்எஸ்சி செய்யறது படிக்கிறது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கூட இருக்கு. இங்க வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து டிகிரிக்குரியது. அதோட நீங்க ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஆர்கிடெக்டா வேலை பார்க்கணும்னா 2 இயர்ஸ் சார்ட்டர்ட் ஆர்கிடெக்ட் முடிக்கணும். எம்எஸ்சி முடிச்சு அதுக்கு பிறகுதான் 2 இயர்ஸ் சார்ட்டர்ட் ஆர்கிடெக்ட், கிட்டத்தட்ட 4 வருஷம், மொத்தம் 9 வருஷம் எடுக்கும். அதோட வந்து ஆர்கிடெக்சர்ல வந்து 3rd இயர் அதோட 5th இயர் மெயின்லி அவங்க 3rd இயர்ல வந்து மேஜர் டிசைன் ப்ராஜெக்ட் இருக்கு. 3rd இயர் அதுல பாஸ் பண்ணா உங்களை இன்டர்னுக்கு அனுப்புவாங்க. இல்லைண்டா இயர் ரிப்பீட் மறுபடியும் படிக்க வேண்டி வரும். அதே மாதிரி 5th இயர்ல வந்து மெயின் ப்ராஜெக்ட் இன்னொன்று இருக்கு, டிசைன் ப்ராஜெக்ட், கிரெடிட் டிசைன் ப்ராஜெக்ட். அதுல பாஸ் பண்ணா அவுட் ஆகலாம், மோஸ்ட்லி பாஸ் அவுட் ஆகலாம். அடுத்தது பார்க்க போறது வந்து நார்மலாவே நீங்க இப்ப ஸ்ரீலங்காவில் ஆர்கிடெக்ட் ஆனா RIBA உங்களுக்கு அப்ரூவல்ஸ் இருக்கும். RIBA அப்ரூவல் இருந்தா நீங்க ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணலாம். ஐ மீன் சார்ட்டர்ட் ஆர்கிடெக்ட் ஆனதான் உங்களுக்கு RIBA வந்து அப்ரூவல் கிடைக்கும். அப்படி ஒர்க் பண்ணா உங்களுக்கு இப்ப தனி ஃபர்ம் அப்படி ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருந்தா அதுக்குரிய கேத்த மாதிரி சார்ட்டர்ட் ஆர்கிடெக்டா இருக்கணும். நீங்க நார்மலா இப்ப யூனியர் விட்டு வெளியிறங்கி ஒரு தனி ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணே இல்லாது. நீங்க ஒரு பெரிய ஆர்கிடெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு தான் ஜூனியர் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது வந்து லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரும் அதே மாதிரி தான் மெட்ஸ் பயோ எடுத்தாக்களுக்கு அதோட ஆர்ட்ஸ்ல வந்து செலக்டட் சப்ஜெக்ட். ஆனா லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்ல ஆர்ட்ஸ்ல வந்து எக்ரிகல்ச்சர் எடுத்தாக்களும் அப்ளை பண்ண முடியும். அதோட வந்து இது வந்து 4 இயர் கோர்ஸ். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் 4 இயர் கோர்ஸ். அதே சேம் ப்ரொசீஜர், எக்ஸாம்ஸ் மாடியூல்ஸ் இருக்கும். ப்ரொஜெக்ட் தான் மெயினா பார்ப்பாங்க நார்மலாவே. 3rd இயர்ல இன்டர்ன்ஷிப், 4th இயர்
அடுத்தது வந்து நார்மலாவே ஸ்ரீலங்காவில் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ண்டா யூடிஏ ஆர்டிஏ அதில் எடுக்கலாம். ஆனா எக்ஸ்பெக்டேஷன் சேலரிஸ் இல்லை. அப்படி வெளியே அப்ராட் போற இல்லைண்டா நார்மலாவே மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதோட வந்து இப்ப நீங்க லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரா ஒர்க் பண்ணணும்டா ஆக்கி ஃபர்ம்ல ஒரு ஜூனியர் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணலாம். ஆனா இப்ப பாதி பேர் வந்து இப்ப ஆர்கிடெக்சருக்கு போடணும் விருப்பம், அதோட வந்து அப்டிடியூட் எழுப்பேல், ஆனா பாஸ் ஆகிக்க மாட்டேன். சப்போஸ் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் பாஸ் ஆகி உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருக்கு நீங்க எடுபட்டு வந்துட்டீர்கள், நீங்க நினைப்பீல் சப்போஸ் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் படிச்சு முடிச்சு போட்டு டிகிரி எடுத்துட்டு நான் ஆர்கிடெக்டாவே இன்னொரு செகண்ட் இது செய்யலாம், சப்பிதா செஞ்சு போகலாமண்டு. ஆனா அது அப்படி செய்ய இயலாது. என்னண்டா அப்படி நீங்க ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ண இயலாது. என்னண்டா ஆர்ஐபிட அப்ரூவல் தர மாட்டாங்க லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், இல்லைன்னா ஆர்கிடெக்டுக்காக அப்ரூவல் தர மாட்டாங்க. அடுத்தது வந்து ஆர்கிடெக்சர் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் மெயினாவே சைட் விசிட் கூட இருக்கும். அதோட வந்து இந்த கேஸ் ஸ்டடி அந்த மாதிரி சைட் விசிட் அதுகளுக்கு போறது, ஃபுல் ஃபீல்ட் விசிட்ஸ் கூட இருக்கும். மெனுவல் ட்ராயிங்ஸ் அதோட செகண்ட் இயருக்கு அப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். அடுத்தது வந்து இன்டகிரேட்டட் டிசைன், அதுவும் வந்து 4 years கோர்ஸ். அதுல எப்படின்னா இப்ப நீங்க செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமில வந்து 3 கோர்ஸா பிரியும். டிசைன் வந்து ஒன்று வந்து ப்ராடக்ட் டிசைன், அடுத்தது ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல், அடுத்தது வந்து மீடியா அண்ட் கம்யூனிகேஷன். அதுல வந்து இப்போ உங்களுக்கு விருப்பமான 3 கோர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி பின்னிக்கிற 3.5 வருஷத்தையும் எடுத்து போகலாம். என்னண்டா இப்ப 1.5 வருஷம் வந்து இது 3ஐயும் கமனா தான் படிப்பிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு விளங்கும் எந்த கோர்ஸ் உங்களுக்கு ஓகே எலிஜிபிளா இருக்கு, நீங்க போகலாம், உங்களுக்கு ஃபேவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப அதை செலக்ட் பண்ணி போகலாம். அதுல இது வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன்ல வரும் உங்களுக்கு வந்து. இதுலயும் வந்து தேர்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப், ஃபைனல் இயர். அடுத்தது வந்து ப்ராடக்ட் டிசைன்ல என்ன விஷயம் பத்தி படிப்போம் அப்படின்னா நார்மலாவே வந்து ஆட்டோமொபைல், இந்த கார் பைக் அதுகள் டிசைன் பண்ற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போற மாதிரி வரும். அடுத்தது வந்து இந்த ஃபர்னிச்சர் டிசைனிங், இன்டகிரேட்டட் டிசைனிங் அதுகள், இன்டீரியர் டிசைனிங் அதுகள் வந்து நார்மலாவே ப்ராடக்ட் டிசைனுக்குள்ள வரும். அடுத்தது வந்து ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலுங்கிறது. அது வந்து க்ளோத் டிசைன் பண்றது என்ன மாதிரி, ஹேண்ட் பேக், ஜுவல்லரி, இப்போ டெய்லி இப்போ லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன தேவையோ அதை டிசைன் பண்ற மாதிரி. அடுத்தது வந்து மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ல யூஐயூஎக்ஸ், அது வந்து அதுல என்ன மாதிரின்னா இப்ப அதுல சென்டர் ஃபேஸ் டிசைன் பண்றது, கேம் டிசைனிங், ஏவி ப்ரொடக்ஷன் டிசைனிங் அந்த மாதிரி வரும். நார்மலாவே ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ஆல்ரெடி சொன்ன ஆக்கி லேண்ட்ஸ்கேப் இந்த டிசைன் எல்லாமே பிரைவேட் செக்டர்ல தான் நார்மலாவே ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட. கவர்மெண்ட் இல்ல, அப்படி கவர்மெண்ட் போனாலும் லேண்ட்ஸ்கேப்புக்கு மட்டும் யூடிஆர்டிஏல ஒர்க் பண்ணலாம் நீங்க. மற்ற கோர்ஸ் எல்லாமே பிரைவேட் இதுக்காக தான் லிமிட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். இது 3 ஆல்ரெடி சொன்ன இப்போ ஆக்கி லேண்ட்ஸ்கேப் டிசைன் 3க்கு வந்து அப்டிடியூட் மெயின். சரியா, என்ன விஷயம்னா உங்களோட அப்டிடியூட்ல தானே இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு தட் ஸ்கோர் குறையண்டாலும் நீங்க அப்டிடியூட் எழுதி பாஸ் பண்ணி அந்த அப்டிடியூட் ரேங்கிங் ஒன்று இருக்கு, அது வந்து யூனிவர்சிட்டி பாக்குறது அப்டிடியூட் ரேங்கிங். அது சில நேரம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரிங்கிறது வந்து யூஜிசி முடிவெடுக்கும். அடுத்தது வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க்கு வந்து அப்டிடியூட் இல்லை, மெட்ஸ் பயோ 2 பேரும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓஎல் சப்ஜெக்ட் சில செலக்டட் சப்ஜெக்ட்ல என்ன மாதிரி ரேட்டிங்கிறது இருக்கு. அதோட இது வந்து 4 year கோர்ஸ். அதுல வந்து என்ன பிரச்சனைனா டிசிபியில எக்ஸாம்ஸ் குறைய, மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைய. அசைன்மெண்ட்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் தான் மெயினாகவே கன்சிடர் பண்ணுவாங்க, ரிசர்ச் தீசிஸ் அந்த மாதிரி. இதுல வந்து என்ன பிரச்சனை, இது என்ன விஷயம்னா 4th இயர்ல தான் இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப் டைம்ல வந்து ரிசர்ச் அதோட வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குமெண்டா பிளானிங் ஒர்க்ஸ் அந்த மாதிரி விஷயம் இருக்கும். டிசிபியில் என்னண்டா பிளான் பண்றது, இப்ப ஒரு கண்ட்ரி பிளானிங்கோ இல்ல ஒரு டவுன் பிளானிங் அந்த மாதிரியான ஒர்க்குகள் வரும். இதுவும் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து ஃபாரின்ல ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட. ஸ்ரீலங்காவில் போகணுமெண்டா பிரைவேட் செக்டரா தான் போக சான்சஸ் கூட.
கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா யூடிஏ அதோட டிஎஸ்டி அந்த மாதிரியான பிளானிங் செக்டருக்குரிய அத்தாரிட்டி அதுகள்ல உங்களுக்கு வந்து ஒர்க்ஸ் கிடைக்கும் அநேகமா. ஏதும் டவுட்ஸ்? மைனர் செட் ஸ்கோருக்கு ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் எழுதலாமா? நீங்க ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் எழுதலாம். பாஸ் சப்போஸ் பாஸ் பண்ணி இப்போ உங்களோட ஜெட் ஸ்கோர் கூட இருக்கிறவங்க ரேட்டிங்ல முன்னுக்கண்டா, இப்ப ரேங்கிங்ல கூட இப்ப கோட்டாவும் உண்டு இல்லாட்டி ரெண்டா சப்போஸ் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் கிடைக்காது, இல்லைன்னா கிடைக்கும் மோஸ்ட்லி. இந்த இயர் வந்து கேன்சல். நார்மலாவே வந்து அப்டிடியூட் எக்ஸாமை கேன்சல் பண்ணி செலக்ட் பண்ண மாட்டாங்க. என்னடா அப்டிடியூட் வைக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த கோர்சஸுக்குரிய எல்லா கோர்சஸுக்குரிய ரீசன் என்னண்டா, இப்போ ஒரு கோர்சஸ் செய்யக்கூடிய தகைமை உங்கள்ட்ட இருக்கா? இப்ப ஆர்கிடெக்சருக்கு இல்லாம அப்டிடியூட் வைக்கிறது என்னண்டா, உங்கள்ட்ட அந்த பவர் இருக்கா ஆர்கிடெக்சரை கண்டினியூ பண்ணுவீங்களா நீங்கங்கிறத வடிச்சு ஒழுங்கான ஆக்களை கிரியேட்டிவ் ஒழுங்கான ஆக்களை எடுக்கணுங்கிறது தான் மெயின் பர்பஸ். ஸோ அதால ஆப்டிடியூட் கேன்சல் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவே செய்வாங்க. அப்படி கேன்சல் ஆண்டாலும் ஒரு 3 இயர்ஸுக்கு வந்து அதை கோஆர்டினேட் பண்ணி ஏர்லியாவே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சார்ட்டர்ட் இன்ஜினியரிங் ஆகணும்னா என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்? சாரி, சார்ட்டர்ட் இன்ஜினியரிங் பத்தி விஷயம் தெரியாது. என்னண்டா சார்ட்டர்ட்ங்கிற விஷயம் வந்து நார்மலாவே எந்த கோர்ஸ் செஞ்சாலும் நீங்க இப்ப இன்ஜினியரிங் நார்மலாவே இப்ப பேச்சுலர் ஆஃப் இப்ப நீங்க டிகிரி வாங்கிட்டு வெளியிறங்கிட்டீர்கள். இப்ப ஜஸ்ட் ஒரு ஆர்கிடெக்ட் எடுங்க, நீங்க வெளியிறங்கிட்டீர்கள் டிகிரி வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஆர்கிடெக்ட். நீங்க சார்ட்டர்ட் ஆர்கிடெக்ட் ஆகணும்டா எம்எஸ்சி அதுக்கு பிறகு சார்ட்டர்ட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டர்ட்ங்கிற உங்களோட நேமிங் வந்து கிடைக்கும். சார்ட்டர்ட் ஆர்கிடெக்சரோ சார்ட்டர்ட் இன்ஜினியரிங்கோ எந்த கோர்ஸ் ஆயிருந்தாலும் சரி. இப்ப அக்கௌண்டன்ட்லையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்கிறது நீங்க அக்கௌண்டன்ட் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டர்ட்ங்கிற நேமிங் வரும். அடுத்தது -Z ஸ்கோருக்கு அப்ளை பண்ண ஏழுமான கோர்சஸ் இருக்கா? ஆர்கிடெக்சர்ல லாஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தும் அதோட வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாட்டேன் ஆப்டிடியூட் உங்களோட லக் அந்த மாதிரி. இப்ப சப்போஸ் நீங்க எழுதி இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல யாருமே ஆப்டிடியூட் பாஸ் பண்ணல, ஆர்கிக்கோ லேண்ட்ஸ்கேப்புக்கோ ஏதோ சம்திங் எல்ஸ், இது ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்ல இப்போ நீங்க மட்டும் நான் ஆப்டிடியூட் பாஸ் பண்ணிக்கேள் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா ஒன்று இல்லாட்டி ரெண்டா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. சப்போஸ் மைனஸ் ரெண்டாலும் மோஸ்ட்லி. ஆனா மைனஸ்ல கூட ரேட்டிங் மைனஸ் கிடைக்காது நார்மலாவே. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் மோஸ்ட்லி இந்த 4 கோர்ஸுமே ஸ்ரீலங்காவில் இப்போதைக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் குறையதான், கொஞ்சம் குறைய. இதுல பிரைவேட் செக்டர்ஸ்ல தான் நார்மலாவே ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்து சப்போஸ் இந்தியாவில் யூடிஏ டிஎஸ்டி அதுகளில் நீங்க போகலாம். அப்ராட்ல தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட. சேலரி என்ன மாதிரி வந்து எலக்வேட் பண்ண முடியாது இப்போ ஒவ்வொரு ஒர்க்கை பொறுத்து, பிளானிங்ஸ் ஒர்க்ஸை பொறுத்து. இந்த முறை ஈஃபக்கல்ட்டிக்கு என்ன மாதிரி ஈஃபக்கல்ட்டிக்குரிய விஷயம் எனக்கு தெரியல. தெரிஞ்சாக்கள் ஷஃப்னாஸ். ஆர்கிடெக்டுக்கு சேலரி எவ்வளவு? ஆர்கிடெக்டுக்கு சேலரி இந்த முறை ஈஃபக்கல்ட்டிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ரேங்க் என்ன? எந்த டிஸ்ட்ரிக்ட் அம்பாறை? வரும் வரைக்கும் அடுத்தது மொரட்டோ என்டிடி, அடுத்தது வந்து மொரட்டோ என்டிடி ஹெச்என்டி பத்தி தான் அதுக்கப்புறம். அடுத்தது ஆர்கிடெக்டுக்கு சேலரி. ஆர்கிடெக்டுக்கு சேலரி அதுவும் அலோகேட் பண்ண முடியாதுன்னா செல்ல வேலும். என்னடா இன்டர்ன்ஷிப் மோஸ்ட்லி இன்னும் நிறைய பேர் வந்து அபவ் 30K கீழே தானே கிடைக்குது இன்டர்ன்ஷிப். அதுவும் சிலருக்கு இன்டர்ன் சேலரி இல்லாம தான் நிறைய பேர் இன்டர்ன் செஞ்சுட்டு இருக்காங்க.
അതുകൊണ്ട് ஸ்ரீலங்காவில நீங்க ஜூனியர் ஆர்கிடெக்ட் ஆகணுமெண்டாலே எப்படியும் ஒரு சீனியர் ஆர்கிடெக்ட் கீழே ஒரு 5 இல்லாட்டி 6-7 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி ஆனா தான் நீங்க ஜூனியர் ஆர்கிடெக்ட் ஆகலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரேட்டட் சம்பளம் தான், வளமையான 1க்குள்ளதான் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்ராட்ல வந்தா மிடில் ஈஸ்ட், அதோட ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான இடங்கள் அதுல கொஞ்சம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா என்னண்டா நீங்க வந்தீங்கன்னா செலவு கூட ஆர்கிடெக்டுக்கு, ஆர்கிடெக்ட் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருக்கு. இப்ப ஒரு சிலரோ ஸ்கோப் இருக்கும், இது செல்லணும். ஏனண்டா இப்ப சப்போஸ் எல்லார வசதிகளும் வித்தியாசம் தானே. சில நேரம் இப்ப சிலாக்கள் இப்ப ஸ்கோப்புங்கிற ஒரு விஷயத்த வெளியில பார்த்துட்டு வரலாம், ஓகே அப்படின்ட்டு. ஆனா என்ன பிரச்சனைண்டா இப்ப உங்களோட ஸ்கோப்பையும் தாண்டின செலவு. ஆனா ஸ்கோப்பை நீங்க அச்சீவ் பண்ணலாமாண்டா அது குறையத்தான். இப்பே கரண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப ஆர்கிடெக்ட் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் இருக்கலாம், நார்மலாவே நீங்க 5 இயர் முடியும் வரைக்கும் நிறைய செலவு இருக்கு, கூட செலவழிக்க வேண்டி இருக்கு மற்ற கோர்சஸை தாண்டி. அந்த மாதிரியான விஷயம் இருக்கு. ஆனா அதுக்கேத்த மாதிரி சம்பளம் எடுப்போமா ஸ்ரீலங்காவிலண்டா இல்ல, சீரியஸாவே அந்த ஒரு விஷயம் இருக்கு. வேற என்ன விஷயம், வேற எதுவும் டவுட்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இந்த விஷயம் பத்தி முன்ஷிப் கதைச்சாரே. ஓ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி அப்படின்னு ஒரு கொஸ்டின், பட் என்ன விஷயம் பத்தி எனக்கு தெரியல. என்னன்னு தெரிஞ்சா சொல்லுவோம். ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ்? இந்த 4 ஃபீல்டுலையும் ஆர்கி, லேண்ட்ஸ்கேப் டிசைன், டிசிபி. அன்மியூட் பண்ணி போட்டும் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இல்லைண்டா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம்னு நினைக்கிறேன். முன்சிப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னா நம்ம நாட்டுல இருந்து எடுக்கிறோம்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட்டை விட பிரைவேட் கம்பெனிஸ் எடுக்கிறதா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சேலரி சிச்சுவேஷனுக்கு பேசிக்கா அதுக்கு குறைய எடுக்கிறதும் இன்னைக்கு அது வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, நம்ம காட்டுறதை பொறுத்து, அடுத்தது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு நம்ம கிடைக்கும். அதுவும் மிச்சம் சான்ஸ் குறைவா கொரியன் கம்பெனிஸ் அப்படி அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்ல அங்க செய்யற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா அதுல நம்ம எடுத்த மனுஷன்னா நல்ல சேலரி எடுக்கலாம். மினிமம் பேசிக் வந்து 2.5 லேக் 3 லேக் அந்த மாதிரி இருந்து அதுக்கு மேல எப்படியும் எடுக்கிறாங்க. நம்ம ஒர்க் பண்ற அந்த செக்ஷனை பொறுத்த மாதிரி மாறும். அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நல்லமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லமா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரெண்டையும் எடுத்த மட்டும்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறார்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கையும் அதுக்குள்ள படிச்சுட்டு வருவீங்க, அது உங்களுக்கு ஒரு முடிவுல இருக்கு. ஆனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறார்கள் வந்து அதை மட்டும் நான் படிப்பீங்க. நல்லமா கேட்டா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பறந்துபட்ட ஒரு ஃபீல்டா இருக்கு. அதாவது பறந்துபட்ட எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை விட. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லதா இருக்கு. எனி அதர் கொஸ்டின்ஸ்? நம்ம மத்தத ஸ்டார்ட் பண்ணுவோமே. யாரும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே,
முன்சிப், நீங்க NDT HND ஆல்ரெடி செஞ்சிட்டீங்களா இல்ல செஞ்சுட்டேன் நான். அப்ப முடிஞ்சு மேபி ஃபைனல் பண்ணலாம் நினைக்கிறேன். ஃபைனல் இதுக்கு நம்ம டவுட்ஸ் இதுக்கு மேல இருந்தா கிளியர் பண்றது NDT-HND-லையும் டவுட். NDT-ல ஒருத்தர் டவுட் கட் முரட்டு NDT அபவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை விட்டுட்டு கலனி MIT எடுக்கணுமான்னு கேட்டா நீங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை ஃபாலோ பண்றது பெட்டர் சொல்லலாம் கலனி MIT-யை விட. ஒரு ஆள் கேட்டதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிரெக்டா இருக்கிற கோர்ஸுக்கு போறதா இல்ல பிசிக்கல் சயின்ஸ் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா நல்லவன்னு சொல்லி. அப்ப அது வந்து நீங்க எப்படி உங்களுக்கு இப்ப ஈஸ்டர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறீங்கன்னு சொன்னா நீங்க ஈஸ்டர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஹொனர்ஸ் இல்லை. ஸோ அதை விட நீங்க பிசிக்கல் சயின்ஸ் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹொனர்ஸ் டிகிரி எடுக்கிறது வந்து நல்லதா இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு டிரெக்டா ஜெயபுரம் அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹொனர்ஸ் டிரெக்டா கிடைக்குதுன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு அதுதான் ஃபீல்டுமா இருக்கி வேற ஒன்றும் தேவையில்லைன்ற ஒரு பிக்ஸா இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பிசிக்கல் சயின்ஸ் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறதை விட அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போறது உங்களுக்கு ஈஸியானதா இருக்கும். அடுத்தது இதுல இன்னொன்று இருக்கு, நீங்க பிசிக்கல் சயின்ஸ் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்க வந்து இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹொனர்ஸுக்கு நீங்க ஒரு செகண்ட் இயர்ல இருந்து எனக்கு போவியல். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வேற வேற நாலேஜ் கொஞ்சம் கிடைக்கும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கொஞ்சம் கூட கிடைக்கும், மேக்ஸ்ல அந்த மாதிரி வேற வேற என்ன சொல்ல சப்போர்ட்டிங் மாதிரி நிறைய கிடைக்கும். ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனியா நீங்க போகக்குள்ள வந்து அது கிடைக்குமாங்கிறது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில கரிக்குலத்தையும் பொறுத்து தான் செல்லலாம். அதுவுமே அந்த அளவுக்கு ஃபுல்லா இதுல கிடைக்கிற மாதிரி கிடைக்குமாங்கிறது இல்லை. அப்படி பார்த்தா உங்களோட ஃபீல்டு என்ன நீங்க ஃபிக்ஸ் ஆகி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்லலாம். இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போகணும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்க மாட்டேன், நீங்க அதுக்கு போறது ஓகே தான், பெட்டர் தான் பிசிக்கல் சயின்ஸுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறத விட. அப்படி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸும் எனக்கு ஒரு ஆப்ஷன் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அப்படி இல்லை எனக்கு டேட்டா சயின்ஸ் மாதிரி அந்த மாதிரி போறதுக்கும் ஐடியா இருக்கு, டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா பிசிக்கல் சயின்ஸ் போய் போறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க கலானி பிசிக்கல் சயின்ஸ் போனீங்களா, அங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்தா நல்ல மனுஷன்னா அங்க வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஐடியா அதை எடுக்கலாம். அப்படி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியா இருந்துச்சுன்னா அங்க அதுக்கு ஆப்ஷன் இருக்காங்க. நீங்க முதல்ல பார்க்க உங்களுக்கு ஆப்ஷன் அங்க இருக்காங்கிறது பார்க்கணும் நீங்க. ஸோ அது இல்லைங்கிற டைம் நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலுமே நீங்க அப்படி பிசிக்கல் சயின்ஸ் போறியல் அப்படின்ற ஐடியா இருந்தா நீங்க கலனிக்கு போறதுக்கு முந்தி கலந்து உங்களுக்கு கிடைச்சிட்டா பெஸ்ட். அப்படி இல்லைண்டா பேரா இது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் சயின்ஸ் போகலன்னா அது உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க அடுத்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு
உங்களுக்கு ஷுவராக கிடைக்க மாட்டேங்குது. 1.3 அந்த வெட்டிக்கொள்ள போட்டிருக்கிறது ரேங்க் 66 அவங்களுக்கு ஷுவராக கிடைக்கும். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போகலாம் அப்படிங்கிற ஒன்று மிச்சம் குறைய. நீங்க புக்கை பார்த்தாலுமே வந்து போனதுக்குரிய இது இல்லாம இருக்கும். அது ஒரு காலமா அப்படிதான் இருந்துட்டு வருது. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன, நீங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிரெக்டா போகணும்னு சொன்னா நீங்க வந்து ருகுனு ட்ரை பண்றதை விட அவங்கள ஜெயபுர கலம்பு ஜெஃப்னா அதுகள் பிசிக்கல் சயின்ஸ் போய் நீங்க சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொன்னாலுமே உங்களோட ஸ்கோர் இருக்கணும். நீங்க சவுத் ஈஸ்டர்ன் பிசிக்கல் சயின்ஸ் போய் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு சொன்னா உங்களோட ஸ்கோர் வந்து 0.6 கிட்ட இருந்தா தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லா யூனிவர்சிட்டியோட ரேஞ்சுமே. என்னென்ன வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எர்த் சயின்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு லிமிட் தான் வச்சிருப்பாங்க. எப்படியுமே ஒரு 85 to 105 அதுக்குள்ள மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த வார கவுண்டை பொறுத்து. கலம்புக்கும் போட்டிருக்கேன் என்கொயசி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அம்பாறை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அது போறது இது வரைக்கும் போனது சான்ஸ் இல்லை. அது மேபி நீங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க போகலாம். அது போக ஏழாண்டு இல்லை, கிடைச்சிச்சுன்னா போகலாம். நீங்க அது என்ன விஷயம் வச்சுன்னா இப்ப அந்த அதுக்கு போறேன்னா ஸ்கோர் நிறைய கூட தேவைப்படும். இப்போ நம்மடையில அந்த ஸ்கோர் ரேஞ்சில் இருக்கிறார்கள் வந்து அந்த கோர்ஸ் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஃபேக்கல்ட்டி போய் தருவாங்க நம்மடையில 1.5 மேல இருக்கிற மாதிரி எல்லாம். ஸோ அப்படி போறதால அதை ஒருத்தருமே மென்ஷன் பண்ணி எடுக்கிறதில்ல. அதால அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைய இருக்கு. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? என்ன மாதிரி? நான் கொஞ்சம் டவுட் வந்திருக்கேன், கொஞ்சம் பாருங்க. 0.9 கிடைக்குமான ஒரு ஆள் கேட்டிக்கு என்ன கிடைக்குமான்னு கேட்டிகள் கொஞ்சம் சொல்லுங்க தெளிவா. அடுத்த ஒரு ஆள் 0.68 அம்பாறை பிசிக்கல் சயின்ஸ் பேராதனியே கிடைக்குமா? அம்பாறை டிஸ்ட்ரிக்டுக்கு பேரா பிசிக்கல் சயின்ஸ் 0.68க்கு கிடைக்கும். உங்களுக்கு தேர்ட் வெயிட்டிங் ஃபோர்த் வெயிட்டிங்ல தான் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். உங்களுக்கு பெரா பிசிக்கல் சயின்ஸ் போனீங்கன்னா என்ன கரிக்குலமோ அதே கரிக்குலம் தான் சவுத் ஈஸ்டர்ன்ல இருக்கு. அப்படி உங்களுக்கு அதான் போகணுமெண்டா. ஆனால் யூனிவர்சிட்டி பேரா வேணுமெண்டா நீங்க வெயிட்டிங்ல இதை அப்ளை பண்ணி போட்டு நீங்க இது கிடைச்சிச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு வெயிட்டிங்ல பேரா விட்டு வச்சுட்டீங்க காத்துக்கிட்டிக்கலாம். உங்களுக்கு ஃபோர்த் வெயிட்டிங் வரைக்கும் கிடைச்சுன்னா மாறி போக இயலும். 0.9க்கு QS கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. 0.73 இதுக்கு பிசிக்கல் சயின்ஸ்ல வட் யூனிவர்சிட்டி போறது நல்ல. 0.73 என்றா உங்களுக்கு போட்ட உடனே சவுத் ஈஸ்டர்ன் கிடைக்கும். அதுக்கு மேல பேரா அது ஓகே அதான் கிடைக்கும் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு நல்ல மாவும் இருக்கும். 0.9க்கு QS கிடைக்க சான்ஸ் இருக்கா? வெயிட்டிங்லையும் கிடைக்காது. 0.9 QS சான்ஸ் இல்லை மிச்ச முறைய. 1.269 உங்களுக்கு ஒரு உங்களோட ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டியில தூக்கி தருவான். அதை தாண்டி அதுக்கு மேல நீங்க வந்து அந்த AI, QS, டேட்டா சயின்ஸ் இதெல்லாமே போட்டு வைக்கலாம். மேபி வெயிட்டிங்லயோ அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சம்டைம். அதை தாண்டி நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ்களும் போட இயலும். ஓகே, 1.4 தான் ஹேண்ட் புக்ல போட்டிருக்கு. கல்லணை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பெட்டியில இன்ஜினியரிங் குறைய போகுது அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்றீங்க? ரேங்க் குறைய பேர் போறாங்க மெரிட் இல்ல அப்படியா, இல்ல ஜட் ஸ்கோர் குறைஞ்சதான் போகுது அந்த மாதிரி எதை சொல்றீங்க? உங்களுக்கு 1.3 உங்களுக்கு ஜட் ஸ்கோர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கிடைக்கலாம். உங்களுக்கு கிடைக்கும். வெயிட்டிங்ல கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு
பிசிக்கல் சயின்ஸ்ல ஏஐ ஊடாக போறேன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும்? பிசிக்கல் சயின்ஸ் போய் நீங்க ஏஐக்கு போறேன்னு சொன்னா டைரக்டா நீங்க ஏஐக்கு போயிடலாம். எம்எஸ்சி செய்யற மாதிரி அந்த ஆப்ஷன் தான் நீங்க உங்களுக்கு. அப்படி நீங்க செய்யறேன்னு சொன்னா கலம்பு, பெரா, சவுத் ஈஸ்டர்ன் அந்த மாதிரி போக வேண்டி இருக்கும். சவுத் ஈஸ்டர்ன் அடுத்தது இருக்கும். தட் குறைஞ்சது போகுதுன்னு போட்டியல். தட் குறைஞ்சது எது போகுது வளங்களை 1.26க்கு பெரா எஸ்ஓஆர் கிடைக்கலாம். 0.9க்கு என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்? 0.9 என்ன நீங்க ருகுனோட ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிரெக்டா போட இயலும். மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெயிட்டிங்லேயே கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெயிட்டிங்ல போட இயலும். வெயிட்டிங் டிரெக்டாவோ வெயிட்டிங்லேயே கிடைக்க சான்ஸ். ஈஸ்டர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுலன்னா உடனே கிடைக்கும். ஆனால் ஈஸ்டர்ன் போறதை விட ஜெஃப்னாவோ ஏதோ ஒன்று பார்க்கலாம். அடுத்த பிசிக்கல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் போட்டேன்னு சொன்னா 0.9க்கு. 0.9க்கு பெரா பிசிக்கல் சயின்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. Okay, Jaffna district 1.07 score, 283. Which university physical science கிடைக்கும்? What are the other course? Jaffna district பத்தி சரியா அந்த அளவுக்கு ஒரு அப்டேட் இல்லை. நம்மள தெரிஞ்சதை வச்சு சொல்லணும்னா 1.6 சொன்னா உங்களுக்கு விச் யூனிவர்சிட்டி பிசிக்கல் சயின்ஸ் சவுத் ஈஸ்டர்ன் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். சவுத் ஈஸ்டர்ன் பேரா எல்லாம் கிடைக்கும். ஓகே, 1.3 ஸ்கோருக்கு எது பெஸ்ட் கோர்ஸ் எடுக்கலாம் என்று சொல்றீங்களா? 1.3 ஸ்கோருக்கு பெஸ்ட் கோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன கேட்டால் ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிவர்சிட்டி அது பெஸ்ட்டாக இருக்கும். 1.1க்கு என்ன கோர்ஸ் கிடைக்கலாம்? 1.1க்கும் ஃபைனான்சியல். வவுனியால கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லமா? வவுனியால கொடுக்குற கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அப்ளைட் சயின்ஸுக்குள்ள வர டிகிரி. அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா வந்து டிகிரி நேம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது. ஸோ அது முடிவு அந்த மாதிரிங்கிறது தெரியும். அது நீங்கள் கொஞ்சம் அதை அப்படி போகிறத விட நீங்கள் வரது போகிறது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். மொரட்டு என்டிடி பற்றி சொல்லலாமா? மொரட்டு என்டிடி சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு வர்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ்? சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு வர்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர்த்தான்னு கேட்டால் மொரட்டு என்டிடி வந்து சிவில் இன்ஜினியரிங். நீங்கள் டாப் பண்ணி இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியர் ஆகிடுவீர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபுல்லாக வேற ஃபீல்டு, அது ஐடி ஃபீல்டு. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், ரெண்டுமே ரெண்டு ஐடி ஒரு பக்கத்துல. இப்போ ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுமே நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒன்று, ஐடி ஃபீல்டுமே அதே மாதிரி தான். ஸோ அது பார்த்து இது பார்த்தாண்டு கேட்டால் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தானே அதை நீங்கள் எடுக்கணும் ஒரு முடிவா. 0.93க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். சேலரி எதுக்கு சேலரி? ஆஹ் 0.7. ஓகே, நீங்க பேசுங்க சொல்லிட்டா. இல்ல என்ன மாதிரி டவுட்ஸ் கிளியர் ஆயிட்டா முடிப்புமா? என்ன மாதிரி ப்ரோக்ராம்? லாஸ்ட்ல ஒரு டவுட் இருக்கு பாருங்க, சொல்லிட்டு வரேன். 0.7க்கு இதுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் நல்லம்? என்ன மாதிரி கோர்ஸ் நல்லம்னு கேட்டா நீங்க எல்லா கோர்ஸும் நல்லம் தான் போறதுக்கு. ஆனா உங்களுக்கு கிடைக்கும் கேட்டா நீங்க அம்பரா டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா 0.7க்கு உங்களுக்கு டிரெக்டா கிடைக்கிறேன்னு சொன்னா பிசிக்கல் சயின்ஸ் தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி அந்த மாதிரி ட்ரை பண்ணி அப்படி இருக்கிற கோர்ஸுகளை ட்ரை பண்ண வேண்டி இருக்கும்.
ஆசீர்வாதா முடியுமா அப்ப? ஓடா முடிப்போம் என்ன மாதிரி உண்டு. ஓகே. ஃபைனல்லா ஆக்கி பத்தின ஆர்கிடெக்சர் பத்தின டவுட்ஸ் எதுவும் இருக்கா? அப்படி இல்லைன்னா முடிப்போம். மேலதிகமான டவுட்ஸ் வந்தாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குந்தானே, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க போட்டுக்கொள்ளலாம். அதுல எல்லாரும் ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு நைட் திங்க் பண்ற டைம்ல ஓகே. அப்புறம் நீ கோர்ஸ் ஆர்டரை வந்துட்டு திரும்பி ரிவைஸ் பண்ற டைம்ல டவுட்ஸ் இருந்தா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. ஒரு ஸ்ட்ரீமுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ அதில் போட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே. நம்புறோம் நிறைய பேர் வந்து இந்த Z ஸ்கோர் அதுல இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் வந்து தெளிவொன்று கிடைச்சிருக்கும். அதோட என்ன மாதிரி அப்ளை பண்ற கோர்சஸுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றி. இந்த ப்ரோக்ராமை முடிப்போம். அதோட வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணின அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் ஆஃப் அக்கரப்பத்து அண்ட் மெட்ஸ் ஜீனியர்ஸ் வித் அக்ரம் அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். அதோட இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த கமிங் சாட்டர்டே சண்டே வந்து உகாவால யூஜிசி ரெஜிஸ்ட்ரேஷன் கேம் அப்படிங்கிற ஒன்று நடத்திருக்கோம். எங்கண்டா அக்கரபாத் ஆயிஷா முஸ்லீம் லேடிஸ் காலேஜ்ல வந்து 15-16 காலையில 8:30 AM அதுல வந்து ஒரு யூஜிசி ரெஜிஸ்ட்ரேஷன் கேம்ங்கிறது வந்து அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் ஆஃப் அக்கரபாத்தால வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ நார்மலாவே. இப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண ஃபார்ம் அப்ளை பண்ண போறங்கிறவங்க வந்து நார்மலாவே அப்ளை பண்ணலாம். போயிட்டு அங்க வந்து உங்களுக்கு கைடன்ஸ் மாதிரி அண்டர் கிராஜுவேட்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதோட வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க நார்மலா வந்து என்னென்ன மாதிரி அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் அதோட வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியா இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணி விடுங்க. நார்மலாவே என்னென்ன இதாண்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம் அதுக்குரிய போஸ்டரை அதுக்கேற்ற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ. அதோட மற்றது வந்து பயோக்குரிய ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கு நடக்கிறதுக்கு இருந்தேன். அதை டுமாரோ போஸ்ட்போன் பண்ணிக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இருந்தா சொல்லுங்க. நாங்க குரூப்ல வந்து அதுல போஸ்டர் லிங்கையும் போறோம். அப்ப ப்ரோக்ராமை முடிச்சுக்கொள்ளுவோம். அப்ப